வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல இந்த விஷயத்த பேச இருக்கோம் அப்படின்னா, சமீபத்துல சமந்தாவினுடைய திருமணம் நடைபெற்றது. இது அவங்க செய்யக்கூடிய இரண்டாவது திருமணம். முதல்ல ஒரு திருமணம் செய்திருந்தாங்க, அதுக்கப்புறம் அதுல சில இஷ்யூஸ் வந்து அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்ப இரண்டாவது திருமணம் செஞ்சிருந்தாங்க. இது ஒரு முக்கியமான பேசு பொருளாக மாறினது. யார் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல சீட் பண்ணா, சமந்தா மேல தப்பா இல்ல அவருடைய எக்ஸ் மேல தப்பா, இப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்தது. அண்ட் தொடர்ச்சியாக ரிலேஷன்ஷிப் விஷயத்துல, மேரேஜ் விஷயத்துல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நடக்கிறது, அல்லது செப்பரேஷன் நடக்கிறது, டிவோர்ஸ் நடக்கிறது, அதை சுற்றி சமூகத்தில் நடக்கக்கூடிய விவாதம்னு நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. அந்த டாபிக் தான் நம்ம விவாதிக்க போறோம். இந்த நியூ ஏஜ் மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் தான் இதுல நம்ம பேச போறோம். அண்ட் ஏன் வந்து ஒரு இரண்டாவது திருமணம் செய்யும் பொழுது பெண்களுக்கு வந்து அது ஏன் ரொம்ப ஒரு டஃபா அமையுது, ஏன் நிறைய ஜட்மெண்ட்ஸ் அதுல நடக்குது, அல்லது திருமணம் செய்து கொள்றதுலேயே நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு, அது என்ன, இப்படி நிறைய விஷயங்களை தான் பேச இருக்கோம். யார் கூட பேசிருக்கோம்னா தொடர் வில்லன் ராமதாஸ் போடலாம். வணக்கம். வணக்கம். தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இந்த நியூ ஏஜ் மேரேஜ் ப்ராப்ளம், அதை ட்ரிகர் பண்ண விஷயம், இந்த டாபிக் நம்ம பேசணும் ட்ரிகர் பண்ண விஷயம் இப்போ ரீசெண்டாக நடந்த சமந்தாவினுடைய வெட்டிங். அப்புறம் சம்யுக்தான் இன்னொருத்தாங்க ஒரு திருமணம் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் இரண்டாவது சிங்கிள் மாமா, அவங்க இரண்டாவது திருமணம் பண்ணியிருந்தாங்க. அப்பவும் ஒரு மாதிரியான அவங்களுக்கு கூட பெருசா இந்த சலசலப்பும் இல்லை, பட் சமந்தா விஷயத்துல நிறைய கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. இப்போ அவங்க திருமணம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இயக்குனர், அவர் யாரு, அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, இவங்க உள்ள போய் உடச்சி அவர் வெளியே கொண்டு வந்துட்டாங்க, அந்த திருமணத்திலையும் சமந்தா மேலதான் தப்பு, இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கிறத பார்க்க முடியுது. இன் ஜென்ரலே மேரேஜே வந்து ஒரு ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டா தான் இருக்கு. எதனால, எப்படி இதை நம்ம பார்க்கலாம்? செலிபிரிட்டியோட எந்த நடவடிக்கையும் கான்ட்ரவர்சி ஆகும் தான். பட் ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு 10 வருஷம் முன்பு ஒரு இரண்டாவது திருமணம்ங்கிறது பேசுபொருள் ஆகிற அளவுக்கு அவர்களுடைய நடத்தை குற்றம் சாட்டப்படுவதை விடவும் இது ரொம்ப ரொம்ப முன்னேறி வந்திருக்க மாதிரி தான் தெரியுது இந்த டிஸ்கஷன். செகண்ட், ஆமாம், டிவோர்ஸ் பண்ணாங்க, திரும்ப மேரேஜ் பண்ணிட்டாங்க, அது ஒரு இயல்பான செய்தியா எடுத்துக்கிட்டாங்க. ஷாக் என்னன்னா, ஓரளவுக்கு ஒரு ஷாக் வந்துச்சுன்னா எதுக்கு இந்த இடத்துல போய் ஒன்றும் யாருக்குமே தெரியாம திடீர்னு போய் இந்த சாமியார் மடத்துல போய் கல்யாணம் பண்ணிட்டாங்களேங்கிறது தான் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ஷாக் கிரியேட் பண்ணது தவிர, மற்றபடி இரண்டாவது திருமணங்கிறது நார்மலைஸ் ஆகிடுச்சு. குறைந்தபட்சம் அந்த எலீட் செக்ஷன்ல மட்டும். இன்னும் நிறைய பார்த்துருக்கலாம் நாம, டிவோர்ஸும் சரி இரண்டாவது திருமணங்களும் சரி ரொம்ப நார்மலாக இருக்குது. அண்ட் எலீட் செக்ஷனில் சிங்கிளாக இருக்கிறதும் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. பல பேர் அதை வந்து ஒரு சூஸ் பண்ணுறாங்க. கல்யாணம் அது ஒரு பெரிய கமிட்மெண்ட்டு, நம்மளால் தாங்க முடியாது. சிங்கிளாக தான் நார்மல் ஆயிடுச்சா? அதுக்கு இவரு காலத்துலேருந்தே இருக்குல்லையே. சல்மான் கான், அந்த கரண் ஜோஹர், இங்கே த்ரிஷா, கணக்கெடுத்து பார்த்தோன்னா அந்த எலீட் செக்ஷனில் நிறைய பேர் அந்த செஞ்சுக்காமல் இருக்கிறதுல இருந்திருக்காங்க. மேரேஜோட ஹிஸ்ட்ரியே அது ஒரு ரெக்கார்டாக இருக்கிற கல்யாணம்னு பார்த்தோம்னா அது ஒரு 4000 வருஷத்துக்கு முன்புல இருந்து திருமணம்ங்கிற அரேஞ்ச்மெண்ட்டோட வரலாறு தொடருது. அதுக்கு முன்னாடி சேர்ந்து வாழ்றதுன்னு பார்த்தீங்கன்னா அது குரங்குலேருந்து மனுஷன் மாறி வந்த காலத்துலேருந்தே சேர்ந்து வாழ்ந்தாதான் ஒரு மனித சமூகத்தால் படைச்சிருக்க முடியும். ஒரு குடும்பம். அப்போ குடும்பத்தோட சைஸ்ன்னு பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம். ஏன்னா மனிதர்கள் வளர்றதுக்கு அல்லது காயப்படும் போது பார்த்துக்கிறதுக்கு, முடியாத போது சாப்பாடு கொண்டு கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் வந்து தேவை. அது ஒரு இந்த மாதிரியான ஒரு வயரிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எமோஷனலான ஒரு வயரிங் இல்லைன்னா அனாதையாக விட்டுட்டு போய் மனித இனம் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சில ரெக்கார்டை பார்த்தோன்னா ஒரு 75,000 இயர்ஸ்க்கு முன்னால் ஒரு வால்கனோ இப்போ வெடித்த மாதிரி, எத்தியோப்பியாவில் வெடித்த மாதிரி ஒரு வால்கனோ வெடிப்புக்கு பிறகு ஒரு 8-10 வருஷம் பூமியில் போதுமான அளவு சூரிய வெளிச்சம் இல்லை. மொத்தமாக மூடி ரொம்ப குறைவான வெளிச்சம், அந்த சாயங்காலம் இருட்டுற டைமில் ஒரு வெளிச்சம் இருக்குள்ளே, அந்த அளவில் தான் இருக்குது. ஸோ பயிர்கள் இல்லை, காற்றுல நிறைய தூசி, எல்லா அதுவும் டிஸ்ட்ராய் ஆகி மனிதர்கள் சர்வைவல் வந்து ஒரு 0.5%, 2000 பேரில் ஒருத்தர் பிழைக்கலாங்கிற அளவுக்கு தான் மனித இனம் சுத்தமாக சுருங்கி அதன் பிறகு வருது. இந்த மாதிரி ஒரு பணியுகத்தில் அது இதில் எதுலன்னு சொல்லி ஒன்றுலையுமே மனிதர்கள் வந்து ஒரு பெரும் இழப்பை சந்தித்து வரும்போது குரூப்பு தான் பிழைக்கும். அந்த குரூப்புங்கிறது என்ன, அதில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாங்க, ஒரு ஒய்ஃப் இருப்பாங்கங்கிறதுலாம் இல்லை. அந்த மாதிரியான அதன் பிறகு மேரேஜுங்கிறது அந்த சிஸ்டம், அது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக, அது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி எப்போ ஆகுதுன்னா சொத்துங்கிறது வரும்போது தான். மெசபடோமியாவில் அந்த ஸ்லேட் மாதிரி களிமண் பலகையில் எழுதுறது அங்கே வந்தபோது அதில் எழுதியிருக்கு. அதில் வந்து பெண்ணை விற்பனை செய்கிற மாதிரி தான் அதுக்கு ரெக்கார்ட் இருக்குது. அது ஒரு பொண்ணை கொடுத்து வாங்குற மாதிரி. செப்பரேஷனுக்கான லாபம் அதன் பிறகு வந்திருக்கு. வேறொரு காரணம் இந்த பால்வினை நோய்கள். பல்வேறு நபர்களோட உறவில் இருக்கிறதுங்கிறது பால்வினை நோய்கள்ங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். நீங்கள் அது வந்து மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி பயமுறுத்துகிற விஷயமா அது இருந்திருக்கும். சிஃபிலிஸ் மாதிரியான நோய்கள்லாம் இருக்கு இல்லையா, பாலுறவு காரணமாக உருவாகிறதெல்லாம், அது கொடூரமான மரணங்கிறதுனால அதன் மீதான அச்சம் நிறைய இருந்தது. இதுக்காகவே ராஜாக்கள் அல்லது இவங்கெல்லாம் பெரிய மகாராஜாக்கள் போகும்போது இரும்புல ட்ரெஸ்ஸை போட்டு பூட்டிட்டு போகிற பழக்கம்லாம் இருந்தது. கற்புங்கிறதல்ல,
கற்புங்கிறது ரெண்டாம் பட்சம். 2 விஷயம் தான். ஓனர்ஷிப், என் குழந்தை தான் அடுத்து வேற ஒரு குழந்தைக்கு நான் அதாயிடக்கூடாதுங்கிறது. அடுத்ததா இந்த மாதிரியான பால்வினை நோய்கள். இத மாதிரியான சர்வைவலுக்கு தொடர்புடைய பல்வேறு ஃபேக்டர் சேர்ந்து உருவாக்குன ஒரு அரேஞ்ச்மெண்ட். இன்னைக்கு மனித இனம் இப்படி இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அரேஞ்ச்மெண்ட் சொல்லலாமா? இதுவும் ஒரு காரணம். இல்ல இந்த அக்ரிமெண்டா கல்யாணம்ங்கிற இது அது பெரும்பாலும் சொத்தோட தொடர்புடையது. யாருக்கு, எனக்கு பிறகு இது யாருக்கு அப்படிங்கறதான் பெரும்பாலும். அப்பா பேரை ஆண் பேரை பின்னாடி சேர்த்துக்கிறதுன்னு கூட சொத்துல இருந்து வர்றதான். சொத்து ஆண்களுக்கு இருக்குன்னா ஆம்பளை பேரை எடுத்துக்கிறதுனா அந்த குடும்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான, யார் யார் வாரிசுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கானது. இது வெறும் மாடு 10-15 மூட்டை நெல் இந்த மாதிரியான சொத்துக்கு தான் இவ்வளவு பிரச்சனை. ஆடு மாடு இதை மாதிரியான சொத்துக்கே இந்த சிக்கல் வருது. ப்ராபப்ளி அதை நம்ம ஒரேடியா எதிர்த்தும் பேச முடியாது. அப்போதைக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டம், ஊரை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கு, ஆட்களை ஒரு குறைந்தபட்ச ஒழுங்கு கொண்டு வர்றதுக்கு, பொறுப்புக்கு கொண்டு வர்றதுக்கு. ஒரு குடும்பம்னு ஒருத்தர் இருக்கும்போது தான் அதற்கு வேண்டியதை ஒரு அக்ரிமெண்ட்னு ஆகுதுன்னு சொன்னா நீ இதை செய்யணும் நான் அதை செய்யணும்னு பிரிச்சுக்கலாம்ல. இதை மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது. ரொம்ப காலமா 4000 வருஷம்னு இந்த கணக்கு எடுத்துக்கிட்டாலும் கூட 4000 வருஷமா இதை காப்பாத்துனதுங்கிறது வெறுமனே லவ், கமிட்மெண்ட்டு இதெல்லாம் இல்லை. குழந்தைங்க பேர்ல அன்பு அது மட்டுமே இல்லை. நமக்கு வெளியில வாழ்க்கை ரொம்ப கடினமா இருந்தபோது வீடு அதுல இருந்து நம்மளை கொஞ்சம் விடுவிக்கிற, பெருமூச்சு விடுறதுக்கான ஒரு இடமா இருந்திருக்கும். என்டர்டைன்மெண்ட்டுக்கு வழி கிடையாது, பாதுகாப்புக்கு வழி கிடையாது, உடம்பு சரியில்லைன்னா ரோட்ல இருந்தோம்னா நம்மளை பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு வழி கிடையாது. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் வீடு தீர்க்கும். ஒரு குரூப்பா சிரிச்சு பேசி உட்கார்றதுக்கு செக்யூரிட்டி, என்டர்டைன்மெண்ட், பாதுகாப்பு, அண்ட் நாளை பின்ன ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்னு கூட வச்சுக்கலாம். நான் இருக்கிற வரைக்கும் நான் என் பையனுக்கு என் பொண்ணுக்கு சம்பாரிச்சு போடுவேன், அதன் பிறகு என் குழந்தைங்க எனக்கு சம்பாரிச்சு போடணும் அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத ஒரு விதி ஒன்று இருக்கு இல்லையா? மரபு ரீதியா தொடர்பு நம்ம வச்சிருக்க விதி. இது எல்லாமே சேர்ந்துதான் மேரேஜுங்கிற சிஸ்டத்தை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தது. இப்போ ரீசன்ட் டேஸ்ல இந்த மாதிரியான ஓல்டேஜுக்கு கவலைப்பட அவசியம் இல்லை, இன்னொருத்தன் சம்பாரிச்சு போட்டு என்னை காப்பாற்றணுங்கிற தேவையில்லை, அல்லது என்னோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேற வழி இருக்கு, நான் பொறுப்பு எடுத்துக்க எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த சிஸ்டம்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இப்ப நிறைய கிடைக்குது. இப்போ அந்த சிஸ்டம் நீர்த்து போக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஓரளவுக்கு. இப்போ ரீசெண்டா வர ஒரு ஸ்டடி, நீங்க இந்த நியூஸ் கார்ட்லாம் பார்த்துருக்கலாம். மார்கன் ஸ்டான்லி எடுத்த ஸ்டடி 2035 50% பெண்கள் சிங்கிளா இருப்பாங்கன்றது ஒரு டேட்டா. எனிவே, கல்யாணம் பண்ணிக்காம அல்லது பண்ணி சிங்கிளா. இது மேரேஜுங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அது ஒரு கிரைசிஸ்ல தான் இருக்கு. அந்த கிரைசிஸுக்கு உள்ளாக்குறதுக்கான எல்லா ஃபேக்டர்ஸும் இப்போ நல்லா ஆக்டிவா இருக்கு. என்னென்ன ஃபேக்டர்ஸ்? முன்பு சோஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறத நீங்க வீட்டுக்குள்ள தான் எடுத்தாகணும். ஊர் உங்களுக்கு எதுவும் செய்யாது, இன்சூரன்ஸ் கம்பெனி கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன செய்யணும், நான் இப்போ என்னால் முடியும் போது நான் இன்னொருத்தருக்கு செய்யணும், அதாவது என் குழந்தைங்களுக்கு செய்யணும். அவர்கள் வளர்ந்த பிறகு அவங்க எனக்கு செய்வாங்க. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இதை ஒழுங்குபடுத்துவதற்கு தான் ஊர். இப்படிதான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு. இப்போ இன்சூரன்ஸ் வந்தாச்சு. என்டர்டைன்மெண்ட்டுக்கு வெளியில ரொம்ப ரொம்ப ரேர். ஏதாவது திருவிழா சமயத்துல கதாகலட்சம் கேட்கலாம். மற்றபடி குழந்தைங்களோட விளையாடுறது, வீட்டில் பேசுறதுக்குன்னு சொல்லி என்டர்டைன்மெண்ட்டோட ஒரு பெரும் பகுதியை வீடு டேக் கேர் பண்ணிச்சு. இப்போ என்னாச்சு, என்டர்டைன்மெண்ட்டுக்கு உங்களுக்கு 100 சொச்சம் வழி இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டுக்கு போக மிச்சம் டைம் இருந்தா, ஈவன் கப்பல் கவுன்சிலிங்ல உலகளாவிய அளவில் நீங்க டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சோஷியல் மீடியா டிபெண்டன்சி இருக்கு இல்லையா, அதுதான் பெரும்பாலானவர்களுக்கு ஒரு சண்டைக்கான ஒரு காரணமா இருக்கு. அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, யார் யார் சோஷியல் மீடியாவுக்கு அடிக்டா இருக்காங்களோ அவங்க தன்னோட பார்ட்னரோட சோஷியல் மீடியா அடிக்ஷனை கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஒரு குறையா சொல்றாங்க. பட் சேம் அவங்க பார்ட்னர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களும் இதே சொல்றாங்க. அவங்களும் அதில் தான் இருக்காங்க, வாட்ஸ்அப்ல தான் இருக்காங்க, இதில் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் தான் இருக்காங்கன்றது. ஸோ ஓகே, என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேறு வழிகள் வந்தாச்சு. சரி, இன்டிமசிக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்டிமசிக்கு உங்களுக்கு இன்டிமசி தேவையை கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆக்குறதுக்கு இன்டிமசி ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். அந்த சோஷியல் மீடியா அதுல நுகரப்படுகிற பாலியல் சார்ந்த விஷுவல்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுதுன்னா ரியாலிட்டியில இருந்து மனிதர்களை ரொம்ப தூரம் அழைச்சிட்டு வந்துடும். அதுல இருக்கிற அந்த லைட்டிங், அவங்க என்ன மாத்திரை எடுத்துக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறாங்க, அல்லது எத்தனை கட் எடுத்து அதை நீங்க சொல்றது பான் வீடியோஸ் மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு அதை போல அதுதான் திருப்தியான மன வாழ்க்கைன்னு ஒருத்தர் நினைச்சிட்டு ரியல் லைஃப்ல வந்தாங்கன்னா அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒண்ணு இருக்கலாம். தோற்றத்துல இருந்து அந்த ரூம்ல இருந்து அந்த நேரம் வரைக்கும், எடுத்துக்கிற நேரம் வரைக்கும், இது எல்லாமே காட்சிப்படுத்தப்படுவதற்கும் ரியாலிட்டிக்கும் வேறையா இருக்கும். அண்ட் பாலியல் நாட்டத்தை, ஈவன் ஒரு மாஸ்டர்பேஷன் கூட அந்த நாட்டத்தை குறைச்சிடலாம், அதுக்கான தேவையை குறைக்கலாம். பட் இந்த மாதிரியான விஷுவல்ஸ் நிறைய கிடைக்கும் போது, வெரைட்டியா கிடைக்கும் போது, எடுத்து நீங்க அதுல 100 கணக்கான ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியும். கலர், ஈடுபடுகிறவர்களோட கலர்ல இருந்து,
அது ஒரு ஸ்கேண்டல் வீடியோவா வேணுமா, எந்த இனத்தை சேர்ந்தவர்களோட வீடியோ உங்களுக்கு தேவைப்படும், இதை மாதிரி வந்து ஏகப்பட்ட சப்கேட்டகரி அதில் வச்சு தேட முடியுங்கும் போது இயல்பான பாலுறவின் மீதான நாட்டம் நேச்சுரலாக குறையலாம். அண்ட் கூடுதலாக மற்ற நம்முடைய ஏனைய பழக்கங்கள் இருக்குல்ல, லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் ஆகிருக்குது, நம்முடைய உணவு பழக்கம், ஜென்ரலாக இருக்கிற ஸ்ட்ரெஸ், வாழ்க்கையின் மீதான இன்செக்யூரிட்டி, அண்ட் முக்கியமாக மற்ற எதிர்பார்ப்பு, வாழ்க்கையில் மற்ற எதிர்பார்ப்புகள் ஃபுல்ஃபில், இது எல்லாமே பாலுறவோடு நேரடியாக தொடர்பு இருக்குது. அதுவும் கூட அதில் ஒரு பெரிய டேமேஜை வந்து உருவாக்குது. அப்போ எந்த ஒரு இந்த கல்யாணம் குடும்பங்கிறத வந்து எதெல்லாம் பிடிச்சு நிறுத்தி இருந்துச்சோ அந்த ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகும், நேச்சுரலாக இந்த இடத்துல வந்துருக்கும். அண்ட் நியர்லி ஒரு 30% மேரேஜ் பிரேக் ஆகிறதுக்கு காரணமாக அதுக்கு ஆதாரங்களாக காட்டப்படுறது இன்னைய தேதிக்கு சோஷியல் மீடியா தான். அவங்களோட சேட்டு, வேறொருத்தரோட கம்யூனிகேஷனில் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு ஆதாரமாக காட்டப்படுது. இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி எடுக்கிறதோ இது மாதிரி. அண்ட் சோஷியல் மீடியா வேறொரு நபரை தேடி செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்குது. இந்த சலிப்பில் இருக்கவங்க குறை சொல்றது, வீட்டில் இருக்க இல்லை ஊரில் வந்து அதை குற்றச்சாட்டாக்குறது அப்படிங்கிறது போய் இப்போ இன்னும் வேறொருத்தரை தேடுறது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பையும் திறக்குது. ஸோ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஸ்டிடியூஷனை காலி பண்ணுறதுக்கான அவ்வளவு வெப்பனும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருக்குது. ஸோ அதை நுகர முடிகிற சமூகம் முதல்ல அதை அவைல் பண்ணுறாங்க. சிங்கிளாக இருக்கிறது அஃபோர்டபுள்னு சொன்னால், சிங்கிளாக இருந்து திருமணத்தால் கிடைக்கிற எல்லா தேவைகளையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும் அப்படின்னா குழந்தைய தேவைன்ற கணக்கில் எடுக்க முடியாது. அது ஒரு உங்களுக்கு ஒரு 25 வருஷத்து டியூட்டி அது பல சமயங்கள் அவங்களுக்கு. அது இதில் இந்த பொறுப்புக்கே, கல்யாணங்கிற பொறுப்புக்கே தயாராக இல்லாதவன் குழந்தைங்கிறது அவனுக்கு தேவையாகவே இருக்காது அவர்களுக்கு. ஸோ அதை இதை பண்ண தேவையில்லை. மற்றபடி ஒரு திருமணம் எதற்காக மரபு ரீதியாக அது ஒரு அக்ரிமெண்ட், ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்ததோ அதை காலி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஃபேக்டர்ஸும் வந்தாச்சு. அதுதான் காரணம். வேர்ல்டு வைடாவே இந்த சிஸ்டம்ல ஒரு பெரிய சேதாரம் நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் பெருசாகிக்கிட்டே இருக்கு, இன்னும் பெருசாகும். இப்போ இந்த சிஸ்டம்ல பெண்கள் வந்து ஒரு விக்டிமா இந்த மேரேஜ் சிஸ்டம் அல்லது மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன்ல? ஏன்னா இன்னைக்கு பெண்கள் நிறைய பேர் வந்து வேணான்ற சூஸ் பண்றாங்க, டிவோர்ஸ் பண்ணலான்ற ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதுல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன், மேரேஜ்ன்ற இன்ஸ்டிடியூஷன் இட்ஸ் அகெயின்ஸ்ட் விமன். இது பெண்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். பெண்கள் இதுல மிகப்பெரிய விக்டிமா இருக்காங்க. நிறைய கொலைகள் நடந்திருக்கு, அவ்வளோ இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ எவ்வளோ அபியூஸ் இருக்குன்றதும் உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த மேரேஜ் சிஸ்டம்ல பெண்கள் ஒரு விக்டிமா காலமாக இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு உலகம் தெரியுது. they are not choosing to be the part of the system anymore அப்படின்னு எடுத்துக்கலாமா? நான் இதை பிளாக் அண்ட் ஒயிட்டா நான் பதில் சொல்ல விரும்பல. பட் என்னோட அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன், இது ஒட்டுமொத்த தரவுன்னு எடுத்துக்க வேண்டாம். நான் பார்த்த வகையில் அஃப்கோர்ஸ் கூடுதலா பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமே தவிர, பட் முழுக்கவே இது வந்து அவங்களுக்கு எதிரான சிஸ்டம் அப்படின்னு அது பண்ணிக்க அவசியம் இல்லை. இந்தியாவில் இந்த குற்றச்சாட்டுகள் பதிவு பண்ணப்பட்டு இருக்குல்ல, இந்த வயலன்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ், அது ஒரு மெஜாரிட்டி போலியான குற்றச்சாட்டுகள் தான். குழந்தையோட கஸ்டடிக்காகவும் மெயின்டெனன்ஸ்க்காக இதை மாதிரியான குற்றச்சாட்டு, நிஜமாக பாதிக்கப்படுற பலருடைய குற்றச்சாட்டு பதிவாகிறது இல்லை. பதிவு செய்யப்படுகிற குற்றச்சாட்டுகளில் நிறைய போலியான குற்றச்சாட்டுகள் உண்டு, டொமஸ்டிக் வயலன்ஸ். ஏன்னா அது ரொம்ப ஈஸி. இல்லை, நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ பெண்கள் விக்டிம் நான் எப்படி சொல்கிறேன்னா, முன்னாடி வேலைக்கு போக முடியாது, வீட்லேயே இருக்கணும், குழந்தைய பார்த்துட்டு இருக்கணும், அடிச்சா வீட்டில் வாங்கிட்டு இருக்கணும், திரும்ப அவங்களை எதிர்த்து எதுவும் பேச முடியாது. அதுக்கான ஸ்கோப்பே இல்லாமல் கிட்டத்தட்ட அப்படியே வாழ்ந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து செத்து போயிடுவாங்க. ஐ மீன் அந்த ஊரை கூட தாண்டி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா. பல பெண்கள் வந்து அந்த ஊரோட அந்த தெருவு அல்லது அந்த கடைசி அந்த ஊரை விட்டு தாண்டியே போயிருக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வருவாங்க, அப்படியே இருந்து செத்து போயிடுவாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய லைஃப் அப்படின்னு முடிஞ்சிடும். ஆண்களுக்கு வந்து அவங்க வெளியே போகிறது வர்றது, குடும்பத்துக்காக அவங்க ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டை பண்ணால் கூட ஃபேமிலி ரன் பண்ணுறது உண்மையாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கான எக்ஸ்போஷர் அப்படின்றது ஒன்றுமே இருக்காது. அவங்க வாழ்ந்து முடிஞ்சிருவாங்க. அதுல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து தான் இந்த சிஸ்டம் வந்து ஒரு ஈக்குவலா இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு வருதுன்னு நான் இல்லை. பொதுவாகவே இதை வந்து நாம அகைன் அது பழையசுன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஆமா ரொம்ப மோசமா சுரண்டப்பட்டிருக்காங்களா பெண்கள், ஒரு பண்டமாக்கள், ஆமா அது உண்மைதான். அது இந்த சிஸ்டம் வந்து சொத்து அப்படிங்கிறது ஒண்ணு வரும்போது பெண்களை தங்கள் பிடியில வச்சுக்கிறது, அவங்கள வந்து ஒரு ஸ்டெப் கீழே வைக்கிறதுங்கிறது பொதுவா எப்ப இந்த ஓனர்ஷிப் ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்துச்சோ, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு வரும்போது அப்பவே அந்த இது வந்து மாறிடுச்சு. அந்த அம்மா ரோல் எடுத்ததுல இருந்து தலைமை சொல்றது அந்த ஆணாதிக்க சமூகமாக மாறினதுல இருந்து அது இல்ல, அதான் பொருள் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த அது வரும்போதே
ஓனர்ஷிப்னு ஒண்ணு வரும்போதே, சொத்து தனி உடைமைங்கிறது தனி உடைமை வரும்போதே பெண்கள் வந்து அடுத்து நடத்தப்படுறது, ஒரு பண்டமா நடத்தப்படுறதுங்கிறது வந்தாச்சு. அது வெறுமனே அப்படின்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா இங்க காஸ்ட் சிஸ்டம் இருந்தது நம்ம ஊர்ல. அது ஆம்பளை பொம்பளைங்கிற வித்தியாசம்லாம் கிடையாது. அடிமைகள் கடத்தி செல்லப்பட்ட போது 2 பேரும் தான் எடுத்துட்டு, ஆண்கள் பெண்கள் 2 பேரையும் தான் அடிமையாக கொண்டு போனான். இங்க ஒரு இது வந்து ஒரு இந்த எவால்வ் ஆகி வரும்போது நடந்த டேமேஜஸ் அது. இப்போ மாறி ஓரளவு அவர்களுக்கான பொருளாதார ரீதியா விடுதலை பெற்று வர்றாங்க. இதுக்கும் அதுக்கும் எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து 2 தரப்புக்குமே வருது. இப்போ நடக்கிற டிவோர்ஸ் எல்லாமே வந்து வெறுமனே அது அனாதிக்கத்தினால நடக்கிறது அப்படின்னு நாம சொல்லிட்டோம்னா நம்ம ஏமாறுற மாதிரி ஆகும். அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கு. முக்கியமா பொருளாதாரம். இன்னைக்கு வந்து பெண்கள் இண்டிபெண்டா இருக்காங்கன்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். முன்னாடி இருந்த மாதிரியான அந்த முன்பை விட இண்டிபெண்டா இருக்காங்க, வெளியே போறாங்க, அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நிஜம். முன்னாடி அந்த சாய்ஸ் இல்ல அப்படின்னு. ஆனால் அதை மட்டுமே ஒரே காரணம்னு வச்சிட முடியாது. ஓகே ஓகே. இன்ஃபேக்ட் அது ஒரு பெரிய அளவுல அவங்க இண்டிபெண்டா இருக்காங்கன்றதுனாலயே தன்னோட ரைட்ஸை வந்து கிளைம் பண்ற இடத்துக்கெல்லாம் வரல. ஈவன் தான் இன்னைக்கு வந்து இந்த செப்பரேஷனை அதெல்லாம் அதை நோக்கி கொண்டு வர்றது வந்து தான் சுதந்திரமா இருக்கணும், கௌரவமா இருக்கணுங்கிறத விடவும் தாண்டி மற்ற காரணங்கள் தான் ரோல் பிளே பண்ணுதுன்னு தான் எனக்கு தெரியுது. உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏமாத்துறது தான், வேறொரு உறவு தான் டிவோர்ஸுக்கான காரணமா இருக்கு. ட்ரீட் பண்றது. இந்த பெண் விடுதலைங்கிற ஒரு காரணம் மட்டுமே இதுல ரோல் பிளே பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 சைடுமே அப்ளை பண்றாங்க. டிவோர்ஸ் வேணும்னு கேட்பது 2 தரப்புல இருந்துமே நடக்குது. அப்படி பார்த்தா நீங்க பெண்கள் தான் நிறைய அப்ளை பண்ற மாதிரி இருக்கணும். 2 தரப்புல இருந்துமே நடக்குது. அதன் காரணங்களை நீங்க ஒன்னொன்னா வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா அதுல பல்வேறு காரணங்கள் இருக்கு. இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள் ஒரு காரணம், குடும்ப வன்முறை ஒரு காரணம், அடுத்ததா வந்து எனக்கான ஸ்பேஸ் இல்லை, மரியாதை இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கும். இந்த காரணங்கள் எல்லாத்துலயுமே தப்பா புரிஞ்சுக்கிறதும் நிறைய இருக்கும். கம்யூனிகேஷன் இல்லாம இருக்குது. இது மாதிரியான வெவ்வேறு காரணங்கள் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல இது இந்த சோஷியல் மீடியாவோட ஒரு தாக்கம் அதிகமா இருக்கு. டிவோர்ஸ்ல இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மேரேஜ் டைவர்ஸ்ல முடியறதுக்கான வாய்ப்பை விட செகண்ட் மேரேஜ் டைவர்ஸ்ல முடியறதுக்கான வாய்ப்பு 20-25% அதிகம். 40% யூஎஸ் கணக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் டிவோர்ஸ்ல முடியறதுக்கான வாய்ப்பு 40%னா, செகண்ட் மேரேஜ் டிவோர்ஸ்ல முடியறதுக்கான வாய்ப்பு 60-63%. தேர்ட் மேரேஜ் ஒரு 70க்கு மேல, ஃபோர்த்து அண்ட் அபவ் 80%க்கு மேல. ஸோ தட் 4ஆவதா ஒருத்தர் கல்யாணம் பண்றாருன்னா அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு 20% தான் வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதுல ஒரு கணக்கு ஒன்று உண்டு. 5 வருஷம் ஒரு விவாகரத்திற்கு பிறகு அடுத்த ரிலேஷன்ஷிப்புக்கு போறதுக்கு 5 வருடம் எடுத்துக்கொள்பவர்கள், 2வது திருமணத்துக்கு முன்பு அல்லது 3வது திருமணத்துக்கு முன்பு குழந்தைகள் இல்லாதவர்கள், அந்த எதிர்பார்ப்புல ஒரு குழப்பம் இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் டிவோர்ஸ் ரேட் வந்து செகண்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜ்ல குறைவு. இது ஒரு டேட்டா சொல்றது. ஸோ அப்போ என்னன்னா, ஒரு செகண்ட் மேரேஜோட டிவோர்ஸ் ரேட் வந்து அதிகங்கிறது வந்து நாம இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டிய ஒரு கண்டென்ட். ஸோ அது வந்து ஒரு செகண்ட் சாய்ஸ்ங்கிறது வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது இல்லை. அது என்ன காரணம்ன்றது, நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல எப்படி இருந்தாலும் ஸ்டிக் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை அப்படி இல்லை. இது ஒரு டேட்டா. எனக்கு அது காரணம் வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம். விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறதுல நம்முடைய உலகளாவிய ஸ்டடி, இது வெறுமனே அமெரிக்கால இல்லை, ஆஸ்திரேலியா, யூகேல, இது வெவ்வேறு நாடுகள்ல எடுக்கிற, ஐரோப்பாவில் இருக்கிற வெவ்வேறு நாடுகள்ல நீங்க டேட்டாவை செக் பண்ணீங்கன்னா சிமிலரா இருக்கு. ஸோ தட் இந்த தனிப்பட்ட உறவுகளை கையாளுறதுல நம்முடைய தர்க்க அறிவை தாண்டி ஸ்டாட்டிஸ்டிக் இல்லை அனலிட்டிக்கலா பார்த்து சரி செய்யறதுக்கான பிரச்சனைகளை விட வேறு சில எமோஷனலான சிக்கல்கள் இருக்கு, சரி செய்ய வேண்டிய அல்லது புரிஞ்சுக்க வேண்டிய ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் நாம எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஊர்ல வந்து பெண்கள் வந்து விக்டிம்னு சொன்னால, மேரேஜ் இன்ஸ்டியூஷன்ல பெண்கள் விக்டிமான்னு கேட்கறது. இப்போ செகண்ட் மேரேஜ் அப்படின்றது இப்போ யூஸ்வலா ஒரு தாத்தா ஜென்ரேஷன் போனோம் அப்படின்னா அவருக்கு 2 ஒய்ஃப் இருக்குன்றது ரொம்ப காமன். நிறைய தாத்தாக்கு வந்து தாத்தாக்கு 2 ஒய்ஃப் இருக்கும், இல்லை எங்க தாத்தா வந்து அப்படி பெண்கள்கிட்ட இப்படி அப்படின்னு பேசுறதெல்லாம் நிறைய இருக்கும். இன்னைக்கு தான் வந்து செகண்ட் மேரேஜ்லாம் ரொம்ப பெண்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியா அடுத்து டிவோர்ஸ் பண்ணிட்டு பண்றதா நடக்குது. இப்போ சமந்தா விஷயத்துலயுமே சரி, அந்த சம்யுக்தா அவங்க பண்றதுலயுமே சரி, அவங்க இந்த செகண்ட் மேரேஜுக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அபியூஸை வந்து ஃபேஸ் பண்றாங்க. நீ வந்து ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணிட்ட, அங்க போய் அதை பண்ணிட்ட, இது என்ன நடந்ததுன்றது யாருக்குமே தெரியறது கிடையாது. ஸோ இதுல தான் நான் கேட்கிறேன், பெண்கள் விக்டிமா இருக்காங்களா அப்படின்றதுல. செகண்ட் மேரேஜை ப்ராசஸே பண்ண முடியல, அவங்க போறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அபியூஸை வந்து சமூகத்தால ஃபேஸ் பண்றாங்க. அது வந்து எதனால? ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜ் வந்து, இப்போ இன்னொரு ஆண் வந்து 2வது திருமணம் பண்றாரு அப்படின்னா ஓகே பரவாயில்ல, அவருக்கு ஏதோ ஒரு மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஆல் தி பெஸ்ட் சொல்லி வாழ்த்தி அமைச்சிருவாங்க. 2வது திருமணம் ஒரு பெண் பண்றாங்கன்னா அவ்வளவுதான், இவ வந்து ஆல்ரெடி நாசம் பண்ணிட்டா, இப்போ நம்பலாமா நம்ப கூடாதா, இந்த மாதிரியான ஒரு
இஷ்யூ அப்படின்றது ஒன்று ரைஸ் ஆகுதுல, இது எப்படி நம்ம ஆனா நான் இதுல ஒரு பெரிய ப்ராக்ரஸ் வந்துருச்சுன்னு தான் நான் பாக்குறேன். கம்பேரிட்டிவ்லி வந்துருச்சு கம்பேரிட்டிவ்லி ரொம்ப. ஏன்னா எனக்கு முன்பு ஒரு இதற்கு முன்பு அதை நான் பார்க்கும்போது, நான் சின்ன வயசுல இந்த ப்ரொஃபஷனுக்கு வர்றதுக்கு முன்னால நான் பார்க்கும்போது அந்த அந்த விவாதத்தையே ரொம்ப ஒரு மாதிரி அசூயா பார்ப்பாங்க. அந்த டிஸ்கஷனே வர முடியாது, அது நடக்காது, அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் அந்த மாதிரி ஒரு செப்பரேஷன் வந்துட்டா அல்லது இறந்துட்டாங்கன்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பிளானே, அவங்களோட திட்டமே எப்படி இருக்குன்னு சொன்னா அவங்க இன்னுமே காலத்துக்கும் தனியாக தான் இருக்க போறாங்கிற மாதிரி தான் ஃபேமிலி அதற்கான ஃபர்தர் திட்டங்களை பண்ணும். அவங்களுக்கான செக்யூரிட்டி, பசங்களை வந்து அம்மா வீட்டுக்கு, குழந்தைகளோட அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறது, அவங்கள யார் பார்த்துக்கிறதுன்னு பொறுப்பெடுக்கிறது, அவங்களுக்கு சொத்துல வந்து எதை கொடுக்கறதுன்னு சொல்லி இந்த செட்டில்மெண்ட் வந்து நடக்கும். அதோட பொருள் என்னன்னா, இனி அவர்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி தான். நான் இப்போ 16-17 வயசுல எல்லாம் பார்த்த சம்பவங்கள்ல. பட் இப்போ செகண்ட் மேரேஜுங்கிறது வீடுகளில் பேசப்படுது, நடக்குது, கொஞ்சம் சிம்பிளா நடத்துறாங்க, விதிகளை தளர்த்துறாங்க. அதுக்கு அந்த மாதிரியான ஒரு திருமணத்துக்கு வந்துட்டு போறது வந்து பெருசா இருக்கிறதுல எங்க, நான் நகரங்களை மட்டும் சொல்லல, கிராமப்புறங்கள்லயே அது நடக்குது, சிறு நகரங்கள்லயே அது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இது ஒரு விவாதமாகிறது, சமூக ஊடகங்கள்ல பிரபலமாகிற திருமணங்கள். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கல்யாணம் இருக்கு இல்லையா, கல்யாணம் எப்படி எல்லாருக்கும் ஒரு நியூஸ் ஆகுதோ, டிவோர்ஸும் ஒரு நியூஸ் ஆகுது. மற்றபடி சமந்தா விஷயத்துல ஒரு அதுக்குள்ள அப்படி போயிட்டாங்களாங்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஏதோ கொஞ்சம் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவரோட அந்த டைரக்டர், அவங்க கணவர் இருக்கார் இல்லையா, அவங்க ஏதோ ஒரு ஷாக்கை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. அல்லது அவர் அதுல இருந்து வெளியில வரலன்னு நினைக்கிறேன், அந்த பழைய டிவோர்ஸ்ல இருந்து அவங்க வெளியில வரலன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருந்துச்சே தவிர சமந்தா விஷயத்துல நான் என்னோட அறிவு கெட்டின வகையில இந்த மாதிரியான சம்பவங்களை பார்த்துட்டு வர்றதுல, அந்த அனுபவத்துல சொல்லணும்னு சொன்னா இப்போ சமூகம் வந்து நிறைய மெச்சூர்ட் ஆயிருக்கு. இந்த விஷயத்த குறைஞ்சபட்சம் அது குறித்து மோசமான கருத்து இருக்கவங்க கூட சொல்ல பயப்படுற நிலைமைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அப்படிதான் நினைக்கிறேன். சில இது இருக்கும், எக்ஸாம்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் நாம இந்தியா ஒரு அப்பட்டமான பச்சையான வலதுசாரி கட்சியால ஆளப்படுது. அதோட சிம்பத்தைசர் தான் எல்லா இன்ஸ்டியூட்லயும் இருக்காங்க. எல்லா இன்ஸ்டியூட்லையும் இண்டிபெண்டா இருக்கிற எல்லா நிறுவனங்கள்லையும் அதனுடைய ஆதரவாளர்கள் தான் இருக்காங்க. அல்லது அந்த ஆதரவாளர்களால தான் அந்த இடத்துல இருக்க முடியும். நீங்க ஒரு செமி போர்னோ மூவி எடுத்த ஒரு ஆள் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட், அந்த காலேஜ் பூனேல இருக்குல்ல, அதுக்கு வந்து பூனா ஃபிலிம், ஆமா, அங்க தலைவராக இருந்தாரு. ஸோ இது மாதிரி வரும்போது இந்த எண்ணங்கள் கொஞ்சம் மேல வரும் தான். பட் சமூகம் ப்ராக்ரஸ் ஆயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கிடைக்கிற காட்சியை வச்சு நீங்க முடிவு பண்றீங்க இல்லையா, நானும் அப்படிதான் வர்றேன். பட் ரியல் லைஃப்ல இது நிறைய நடக்கிறதையும், இது விவாதங்கள் நிறைய வர்றதையும், அது ரொம்ப சாதாரணமா கன்சர்வேட்டிவா இருந்த மக்களும் அதை அக்செப்ட் பண்றதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால அது கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆயிருக்கு. அந்த ப்ராக்ரஸ் அப்படியே போட்டுங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இனி செகண்ட் மேரேஜ் வந்து ஒரு இயல்பான ஒரு சமூக வழக்கமா இருக்கும். அது குறித்து பெருசா கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஐயோன்னு வயிற்றுல அடிச்சுக்கிறவன் இவன் வந்து மைனாரிட்டி ஆவான், அல்லது சீந்த நாதி இல்லாம கிறுக்கன மாதிரி கத்திட்டு இருக்க வேண்டியதான். அது ஒரு பிரச்சனைக்குரியதா ஆகும்னு நான் நினைக்கல. இல்ல, நான் வந்து அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படி இப்போ ரீசெண்டா அந்த மலைக்கார ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு அவங்க சல்மான் கானோட அண்ணனை திருமணம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு பெரிய பையன் இருக்கான். இப்போ அடுத்து அவங்க திருமணம் பண்றது, அவங்க டேட் பண்றதுன்றது ஒரு மிகப்பெரிய நியூஸ். அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. அது ஒரு வித்தியாசமான இது இருக்கு இல்லையா, அந்த பையனோட வயசு, இவங்களோட ஏஜ், அது ஒரு கியூரியாசிட்டியை கொடுக்குது இல்ல, அங்க இருந்து வர்ற சிக்கல் தான். அப்கோர்ஸ் அதுவும் சரியாகணுமா, ஆமா, அது நம்ம யாரு அவங்களோட இன்னொருத்தரோட விஷயத்துல தலையிடுறதுக்கு. புதுசா இருக்கு செய்தி, அதனால இவங்க ஷாக் ஆகுறாங்க. பப்ளு விஷயம் கூட தான் அப்படியாச்சு. நடிகர் பிருத்திவிராஜ் இருக்கார்ல, அவரோட பிரச்சனை அதே தானே ஆச்சு. என்ன காரணம் என்ன, ஒரு செகண்ட் மேரேஜும் ரீமேரேஜும் ஒரு சாதாரண செய்தி தான். அது ஏன் பிருத்திவிராஜ் விஷயத்துல எல்லா யூடியூப் சேனலும் கேமரா தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு ஓடினாங்க? விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணோட ஏஜ், அவரோட ஏஜ், 2 பேருக்கு 25 வயசு வித்தியாசம் இருக்கு. அது ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது இல்ல. மலைக்காரோட விஷயத்துல அதுதான் இருக்கும். ஏன் கூடுதலா இப்ப பாத்தீங்கன்னா வேற ஒன்று நீங்க கவனிக்காம விட்ட 2 செய்தி இருக்கு. ராம் சரண் தேஜா இருக்கார்ல, அவரோட ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, கரியரை சூஸ் பண்ணுங்க, அதனால மேரேஜை தள்ளி போடுங்க, உங்களோட கருமுட்டையை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைங்க, வச்சுக்கலாம். பட் பணம் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு இது ஒரு நல்ல அட்வைஸ். ஏன் சொல்றேன்னா, நீங்க மெடிக்கலா பார்த்தா ஒரு 23-24 வயசுல குழந்தை பெற்றுக்கிறது சரி, அதான் ரொம்ப சரியான வயசுன்னு வச்சுக்கலாம். அந்த ஏஜ் ஹெல்தியா இருக்க ஒருத்தருக்கு. 30 வயசுக்கு மேல அந்த ரிஸ்க் அதிகம், ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான ரிஸ்க் அதிகம். 35 வயசுக்கு மேல இன்னும் அதிகம். பட் இந்தியாவோட சினாரியோ பாருங்க, நீங்க ஒரு மாஸ்டர்ஸை முடிச்சு ஒரு வேலையில உட்காந்து உங்களுடைய கரியரோட ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு அடையிறதுக்கு ஒரு 26-27 வயசு ஆயிடும். நீங்க ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலா இருந்தா இன்னும் மோசம். ஒரு பிஹெச்டி பண்றதா இருந்தா கதை முடிஞ்சது. 30 வயசு வரைக்கும் இவங்களால கல்யாணத்தை பத்தி பெருசா யோசிக்க முடியாது, அல்லது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான பொருளாதார ஸ்டேட்டஸை அடைய முடியாது.
பட் நீங்க 30க்கு பிறகு கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் ரிஸ்க்கை வந்து குறைக்கணும் அப்படின்னா நீங்க ரெண்டுல ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ண முடியுங்கிறது இந்தியாவோட நிலைமை. அப்போ கருமுட்டையை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த பொருளாதார நிலைமையில இருக்கிற உபாசனா, அவங்க பேரு ராம் சரணோட ஒய்ஃப், அவங்களோட பார்வையில் அது சரி. ஏன்னா இதை மட்டும் சொல்லல, சில டாக்டர்ஸ் இன்டர்நேஷ்னலாக கொஞ்சம் இந்த விஷயத்துல ஆக்டிவா இருக்கிற கொஞ்சம் முன்னாடி இருக்கிற டாக்டர் சொல்றது இதான். கரியரா இது வாங்குற குழப்பம் வந்துச்சுன்னா குழப்பத்திலே காலத்தை வீணடிக்க வேணாம், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, கருமுட்டையை சேமிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது நீங்க கரியர்ல ஓரளவு ஸ்டேட்டஸ் அடைச்சிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா அந்த பொண்ணு வந்து அடுத்த 4 வருஷம் 3-4 வருஷம் வேற எதையும் யோசிக்கவே முடியாது. உங்களுக்கு வேறு ஒரு குடும்ப சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னா எவ்வளவு பேருக்கு சப்போர்ட் சிஸ்டம் பாசிபிள்? வெளியூர்ல வந்து வேலை செய்யறவங்களுக்கு அவங்க சொல்றது, இன்னைய காலகட்டத்திற்கு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பயமா இருக்கோ எப்படி இருந்தாலும் சரி, அது ஒரு தீர்வு. இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிரச்சனைக்கு நீங்க உங்களை கரியரை விட்டு கொடுக்க முடியல, அதே சமயம் கல்யாணத்தை தாமதிச்சு குழந்தை பிறப்புல வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படிங்கிற பட்சத்துல, ஆனா லேட் மேரேஜ்ன்றது குழந்தை பிறப்புல ஒரு ரிஸ்க் இருக்குதான், ஒரு மினிமல் ரிஸ்க் இருக்குதான். ஏஜ் ஆக ஆமா, ஒரு 20 to 30 இயர்ஸ்ல ஒரு பெண் திருமணம் செய்வதற்கு 20 இல்ல, ஐ மீன் லைக் ஒரு 24 25 வயசுன்றது 30க்குள்ள அவங்க குழந்தை பெத்துக்கிறதுன்றதும் 30+30 அப்படின்றது ரிஸ்க் தான், கொஞ்சம் ரிஸ்க் பர்சன்டேஜ் அதிகம். above 35ல இன்னும் அதிகம் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னும் அதிகம். ஸோ பயாலஜிக்கலா அவங்க உடம்பு அந்த எக்ஸ் வந்து இதுவாகிறதுனாலயா? இல்ல டெக்னிக்கலா எனக்கு எதுன்னு தெரியல. இது இந்த டாக்டருங்க சொல்றது ஜென்ரலா இதான். அது அந்த 35க்கு மேல பிறக்கிற குழந்தைகள்னா அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகங்கிறது எங்களோட சப்ஜெக்ட்ல இருந்திருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி இதோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எப்படி சொல்றீங்க? ஸ்பெஷல் சில்ட்ரன் வரலாம், டவுன் சிண்ட்ரோமோட பாசிபிலிட்டி அதிகம், மற்ற வகையான குறைபாடு சில இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிக்கான சான்சஸ் வந்து 35ல அதிகம். அண்ட் ஒவ்வொரு வருஷமும் அது ரொம்ப வேகமாக இன்க்ரீஸ் ஆகும், கிட்டத்தட்ட டபுள் ஆகும் அந்த ரிஸ்க் பர்சன்டேஜ். ஸோ அதனால முட்டைகளை பாதுகாக்கிறதுங்கிற ஒரு இதை சொல்றாங்க. உடனே நம்ம ஆளுங்க வந்து நமக்கு இந்த கலாச்சாரத்தை தூக்கிட்டு வந்துட்டு ஷாக்கான இந்த சூழ்நிலை மாறாம என்ன பண்ண முடியும்? நீங்க ஒரு குழந்தை பிறப்புக்கு போறதுன்னா கல்யாணத்தை காம்ப்ளிகேட் ஆக்குறது இதுதான். நீங்க ஏன் திருமணம் வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகுது, அது ஏன் ஒரு வசீகரமான ஒரு ஒன்றா இல்லை? ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை ஒரு பைண்டிங் ஃபேக்டராக இருந்த கல்யாணங்கிற சிஸ்டம் ஏன் இப்போ கொலாப்ஸ் ஆகுதுன்னா, ப்ராப்ளம் வந்து கல்யாணத்துக்கான தகுதிகள்னு ஒரு வண்டி பட்டியல் இருக்கு. நீங்கள் படிச்சிருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கணும், உங்களோட தோற்றம் ஒரு முக்கியமான ரோல் இருக்கு, இவ்வளவும் அதில் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்படின்னா நீங்கள் கல்யாணங்கிற ஒரு இடத்துக்கு வர்றதுக்காக நீங்கள் லைஃப்ல பெரிய தடைகளை எல்லாம் தாண்டி வந்து அந்த இடத்துல நிற்கணும். 50 வருஷம் முன்னாடி அப்படி கிடையாது. மாப்பிள்ளன்னு ஒருத்தர் தான் பார்ப்பாங்க, இருக்கிற சுத்தோட்டத்தில் பார்வையில தெரியுற ஏதோ ஒரு பையனை பிடிச்சி கட்டி வச்சிருவோம், இல்லை பொண்ணை கட்டி வச்சிருவோம்னு இருந்தாங்க. இவ்வளவு பெரிய அந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட், நீட் எக்ஸாம் மாதிரியான பிரச்சனை எல்லாம் இல்லை. இவ்வளவு எதிர்பார்ப்போடு நீங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள வர்றீங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட் நீங்க எதிர்பார்த்த விஷயங்களை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்னு, அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் டேமேஜ் பண்ற மாதிரி இன்னொரு பிரச்சனை இந்த பக்கம் உருவாகுது. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் மற்ற இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த லைஃப்ல ஒரு பெரும்பான்மையான விஷயத்த நீ வந்து கல்யாணம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் அச்சீவ் பண்றதுக்கு பண்ணணும் அப்படின்றது இருக்கு. அப்படி அச்சீவ் பண்றது வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குமான்னு கேட்கிறேன், சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ப்ரொபோஷனேட்டா நீங்க அங்க இன்னொன்னு எதிர்பார்ப்பீங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ் இப்பெல்லாம் பாருங்களேன், அது ஹைட், முடி நீளமா இருக்கணுங்கிறது, என்ன படிச்சிருக்கணும், அந்த குறிப்பிட நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தேன்னா நான் சிவில் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற வரைக்கும் முதல் கட்ட கண்டிஷன்ல இவ்வளவு எதிர்பார்ப்போடு நீங்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணி லைஃபுக்குள்ள போறீங்கன்னா அந்த அந்த மெரிட்டல் லைஃப்ல வந்து தேவைப்படுற விஷயங்களே வேறையா இருக்கும். பட் ஷார்ட் லிஸ்ட் பண்றதுல நாம தகுதிகள்னு வந்து ஒரு வண்டி பட்டியல் வச்சிருக்கோம். இவ்வளவு எதிர்பார்ப்பையும் ஒருத்தர் மீட் பண்ணி, இவ்வளவு தகுதிகளையும் ஒருத்தர் தாண்டி வந்து ஒரு ஒரு ஏற்பாட்டுக்குள்ள வர்றாங்க. அந்த ஏற்பாடு இந்த இவ்வளவு பெரிய விலைக்கான ரிட்டர்ன் அதுல வருதான்னு நம்ம எதிர்பார்க்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எதிர்பார்த்தோன்னா இந்த இடத்துல மாட்டிக்கும். அது அப்படியே வேற ஒரு மெக்கானிசம். அது தேவையே இல்லாம இப்ப என்னன்னா பயாலஜி படிச்சு முடிச்ச ஒருத்தனை கொண்டு போய் வேற ஒரு இதுல தள்ளி விடுற மாதிரி, அது சம்மந்தமே இல்லாத ஒரு படிப்புல வந்து தள்ளி விடுற மாதிரி. இது ரெண்டுமே தான், இந்த எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் தகுதிகள், இது ரெண்டும் ஒரு டேமேஜை வந்து உருவாக்குது. அது இல்லைங்கும் போது அந்த அதற்கான தேவை இல்லைங்கும் போது, இன்னொன்று இந்த என்டைட்டில்மெண்ட் கிட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க லைஃப்ல கல்யாண வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வேற வழியே கிடையாது.
ஏன்னா என்டைட்டில்டா யோசிக்கிறவர்கள், அதாவது நான் எல்லா கேருக்கும் தகுதி உள்ளவன், நான் எதுவும் செய்ய மாட்டேன். அதோட இன்னொரு சைடு தான், அந்த காயினோட இன்னொரு சைடு என்னன்னா, அந்த என்டைட்டில்மெண்ட் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகள் வந்து மற்றவர்களுக்காக எதையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நீ எனக்கு சர்வீஸ் பண்ண கடமைப்பட்டவேன்ற நினைப்போட ஒரு பையன் இந்த லைஃபுக்குள்ள வராரு. அதே மாதிரி எண்ணத்தோட என்னை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், என்னை வந்து என்னை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறத தவிர வேற முக்கியமான வேலை இல்லாத ஒருத்தர் எனக்கு வேணும் அப்படின்னு இவங்க இந்த வாழ்க்கைக்குள்ள உள்ள வரும்போது, ரெண்டு பேரும் ஒரு ஜீசஸையோ அல்லது ஒரு கவுன்சிலரையோ அல்லது அவங்க அப்பா மாதிரி பதுசா பாக்குற ஒரு ஆளையோ அல்ல அம்மா மாதிரி பாத்துக்கிற ஒரு ஆளையோ எதிர்பார்த்து ரெண்டு பேருமே எதிர்பார்ப்பு மட்டுமே வச்சுட்டு வரும்போது, கொடுக்கறத பத்தி அவங்களுக்கு போதுமான அறிவு இல்லைங்கும் போது என்ன ஆகும்? இந்த ஏஜ்ல அந்த ஜென்சி கேட்டகரியில பாத்தீங்கன்னா, அதுல இப்ப புது ஷாக்கிங் கப்பல்லாம் வர்றாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல கல்யாணம் பண்ணிட்டு நான் என் புருஷன் என் பொண்டாட்டின்னு பேசிக்கிற இன்ஸ்டா ஜோடிகள்லாம் வர்றாங்க. அவங்களோட நிஜமா அது கொஞ்சம் சாய்ஸஸ் நிறைய இருக்கிறதும் இதுக்கு ஒரு பிரச்சனை. நிறைய சாய்ஸஸ் இருக்குது அப்படின்றது அதுவும் மேரேஜை காம்ப்ளிகேட் பண்ணுதா? ஐ ஹேவ் சாய்ஸ் நிறைய இருக்கா என்ன? கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் சாய்ஸ் நிறைய இல்ல. கண்டிஷன்ஸ் சொல்றாங்க. சாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய இல்ல, கண்டிஷன்ஸ் நிறைய இருக்குது. நிச்சயமா பிரச்சனை தான். நீங்க அது சாய்ஸ் அப்படின்னு சொல்றது, நான் இங்க தேடலாம் அங்க தேடலாம், தேடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒர்க் அவுட் ஆகிறது எவ்வளவுன்னு தெரியல சொல்றேன். பெட்டரா நான் வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு நிறைய ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், இப்போ நிறைய இருக்கும், நெட்ஃபிளிக்ஸ்லயே நிறைய இருக்கும், ஆனா நம்மளால பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் கேட்கறேன். இல்ல அது ஒரு பிரச்சனை தான். இது ஒன் அமாங் த மெனி இஷ்யூஸ் இது இருக்கும். ரெண்டாவது, நாம இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு விட்டு தர்றது, காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது அநேகமா இங்க நம்முடைய கற்றுத்தரப்படுவதே இல்லை. இயல்புல அது இருந்துச்சு, இப்ப அதற்கான தேவையே இல்லாம எல்லாரும் வளர்றாங்க. அண்ட் அதுக்கு மேல எல்லாமே சலிச்சு போய் பல சமயங்கள்ல ஏர்லி மேரேஜ் இருக்கு இல்லையா, எல்லாமே போர் அடிக்குது. சனியா கல்யாணத்தையும் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கல்யாணத்தை ஒரு 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 ஈவெண்ட்டா, அதாவது வந்து ஒரு பரவசத்திற்கான ஒரு ஈவெண்ட்டா கருதுறாது போல எனக்கு தெரியுது. போர் அடிச்சு கல்யாணத்துக்கு போறதுங்கிறது அது அவ்வளவு நல்லதா இல்லை. மேபி ரொம்ப மினிமமா ஒரு சிலருக்கு இருக்கலாம். பட் ரொம்ப சீக்கிரம் நான் பார்த்த சர்க்கிள்ல கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரமே பண்ற மாதிரி தெரியுது. பிஃபோர் 25 அந்த மாதிரி ஒரு நடந்தே இல்லாத கேஸ்கள்ல எல்லாம் சில மிடில் கிளாஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அது பண்றாங்க. வறிய பின்புலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வேற வழி இல்லாம பல்வேறு காரணங்களால சீக்கிரம் மேரேஜ் பண்றாங்க. இங்க பின்தங்கிய பகுதிகளில் பாத்தீங்கன்னா, ஏன் சீக்கிரம் லவ் பண்ணி பிரெக்னென்ட் ஆகி பிரச்சனை ஆயிடக்கூடாது, அல்லது இப்போ லவ் பண்ணி சிக்கல் வந்து நம்ம அதன் பிறகு கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட நாம படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், உன் புருஷன் சொல்றபடி படிச்சுக்கோ, +2 முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், இல்லை 10th முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்னு சொல்ற மேரேஜ் பண்ணி வைக்கிற நடைமுறையும் ஓரளவு பின்தங்கிய மாவட்டங்கள்ல அது இருக்கு. சென்னையோட பின்தங்கிய பகுதிகள்லையும் இந்த மாதிரியான 17-18 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது ஒரு கூடுதல் காரணமாயிடுது. என்ன லைஃபோட மற்றதெல்லாம் ஒரு எல்லாத்தையும் சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கை, சரி ஒரு மேரேஜ் பண்ணி பார்க்கலாம். பட் அது உங்களுக்கு எந்த வகையிலும் ஆமா இல்ல அது பெற்றோருக்கு அப்பா இவனை முடிச்சு விட்டுருவோம், நம்ம இன்னொருத்தர் கையில பிடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் தள்ளி விடுறதும் இருக்கு. நான் பார்த்த என்னோட கவுன்சிலிங்ல இப்ப சின்ன 20 என்ன வேற ஒன்றும் பண்றதுக்கு இல்லை சார், டிகிரி முடிச்சுட்டு பேசாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான், பட் அது நிறைய நடக்குது. கொஞ்சம் ஏர்லியா திருமணங்கள் இங்கே நடக்குது. உலகம் முழுக்க திருமணங்கள் தள்ளி போயிட்டு இருக்கு. நான் பார்க்குற இந்த இடங்கள்ல மட்டும் கல்யாணம் கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிற மாதிரி தெரியுது. மேபி இது ஒரு டேட்டாலேருந்து நான் பேசல, நான் பார்க்குற ஆட்கள்லேருந்து நான் அதை பேசுறேன். இந்த கமிட்மெண்ட் இஷ்யூஸ் அப்படின்றது அது இன்னைக்கு இருக்கிற ஒரு நியூ ஏஜ் ப்ராப்ளம் எடுத்துக்கலாமா? இது கமிட்மெண்ட் இஷ்யூன்னு எதை இது ஒரு பெரிய கமிட்மெண்ட், லைஃப் லாங் கமிட்மெண்ட், இதுக்குள்ள எப்படி போறது அப்படின்றது இன்னைக்கு மேரேஜ் இருக்கக்கூடாது, ஆணுக்கா இருக்கட்டும் பெண்ணுக்கா இருக்கட்டும். அது ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க, அது ஒரு பெரிய கமிட்மெண்ட் தான் கல்யாணம்ன்றது. நீங்க கல்யாணத்துக்கு பிறகு நீங்க அந்த ஒரு ஜோடி தங்குற அளவுக்கான ஓரளவு வசதியான, நீங்க வந்து 4 பேரோட ஒரு மோசமான ஒரு வீட்டை ஷேர் பண்ணிட்டு இருந்துடலாம் பேச்சுலர்ஸோட. கல்யாணம் பண்ண பிறகு அதற்கான டீசெண்டான ஒரு இது வேணும். நீங்க கல்யாணம்ன்றது நிறைய உறவுகளுக்கு நீங்க பதில் சொல்லணும், அவங்களோட தேவைக்கு போயிட்டு வர்றதுன்னு ஒரு கமிட்மெண்ட் செய்கிறோம். பிரசவம், ஸ்கூலு, இது ஒன்றுமே கிட்டத்தட்ட மேரேஜ் சில்ட்ரன் நீங்கள் 2 அந்த காம்போ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 25 இயர்ஸ் வந்து நீங்கள் ஓய்வெடுக்க முடியாத ஒரு கமிட்மெண்ட்.
அதை பார்த்து ஒருத்தன் பயப்படுறான்னா அது நியாயம் தான். அது நம்மளோட இப்போ நார்வே ஸ்வீடன் மாதிரி குழந்தை பிறந்துச்சுன்னா அதற்கான செலவு வந்து கவர்மெண்ட் ஏத்துக்குது அப்படின்னு சொன்னா பியூட்டி என்னன்னா, அந்த மாதிரி கொடுக்குற நாடுகள்லயே குழந்தை பெற்றுக்கிறதன் மீதான விருப்பம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நைஜீரியாலாம் கிட்டத்தட்ட 5 குழந்தை ஒரு ஜோடிக்கு, ஒரு ஒரு பெண்ணுக்கு 5 குழந்தை பிறக்குதுங்கிற மாதிரி கணக்கு. இந்தியாலேயே அது 1க்கு 2 கீழே போயிடுச்சு. அந்த மக்கள் தொகையை வந்து மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, 2.1, அதை தாண்டி கீழே போகுது. இந்தியாவோட சராசரி 2, கிட்டத்தட்ட 2 கொஞ்சம் கம்மியா இருக்கு. தமிழ்நாடு இன்னும் கீழே இருக்கு. கடைசியா அதிகாரப்பூர்வமான தகவல் தெரியல, பட் இது சொல்றது என்னன்னு சொன்னா 1.4 கிட்டேயே பல மாவட்டங்கள்ல போயாச்சு. இப்போ இந்த 90s கிட்ஸ் எல்லாம் பெரும்பான்மையா ஸ்டிக்கிங் டு 1 ஒரு குழந்தை அப்படின்றதுக்கு வந்துச்சு ஆல்மோஸ்ட். அதுக்கு முக்கியமான காரணம் பொருளாதாரம் தான். நீங்க ஒரு குழந்தை விஐடியில் என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணுனா ஃபீஸ் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பிடெக்கு 10 லட்ச ரூபா வருஷம், 25,000 ரூபா ஃபீஸ் ஹாஸ்டலுக்கு. ஒரு அப்பர் மிடில் கிளாஸால் மட்டும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அல்லது நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற எழுதுகிற 10 லட்சம் பேரில் நீங்கள் 10 லட்சம் பேர் ஃபர்ஸ்ட் குரூப் எவ்வளோ பேர் எழுதாங்க? இன்ஜினியரிங்க்கு போட்டி போடுற 2-3 லட்சம் பேரில் முதல் 10,000 பேருக்கு தானே அண்ணா யூனிவர்சிட்டி இது வரும், கிடைக்கும். அதுலேயும் பெஸ்ட்டு கேம்பஸ் வேணும்னு சொன்னால், மெட்ராஸ் அண்ணா யூனிவர்சிட்டி வேணும்னு சொன்னால் இன்னும் 1000 பேர் போகலாமான்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து டாப் 5-6% நீங்கள் வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ப்ரைவேட் பிளேயர்ஸ்ட்டு தான் போகணும். ப்ரைவேட்டில் போகணும்னு சொன்னால் அந்த செலவு, ஸ்கூலிங், வைத்தியம், இது எல்லாத்தையும் எண்ட்லெஸ் சப்ளை வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அந்த 25 வயசு வரைக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ பேம்பர் பண்ணி நீங்கள் காலேஜ் முடிச்ச பிறகு மேரேஜுங்கிற ப்ரெஷரும் இங்கே பெற்றோர்கள்ட்ட தான் இருக்கும். ஸோ கல்யாணத்தின் மீது பார்த்து பயப்படுற ஒரு அந்த கமிட்மெண்ட்டை பார்த்து ஒருத்தன் பயப்படுறான்னா அது ஏதோ பொறுப்பின்மைன்னெல்லாம் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஆக்சுவலாக அவன் வந்து எதிர்காலத்தை குறித்து அவங்களால வந்து மதிப்பிட தெரியுதுன்னு வேணா வச்சுக்கலாம். இது வெறுமனே அதை நிராகரிக்கிறவங்களோட குறைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கமிட்மெண்ட் இஷ்யூஸ்ல ஸ்டிக் ஆகிட்டு மேரேஜுக்கு போகாம இருக்கிறது அப்படின்றது அது ஒரு நல்ல அட்வைஸா. பயத்தினால அதை அவாய்ட் பண்றது அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்லை. ஏன்னா நீங்க பயத்தின் பொருட்டு நீங்க ஒரு இயல்பான தேவையை புறக்கணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் பிறகு அந்த அது என்ன சொல்றது, அந்த ரெக்ரெட் இருக்குல்ல, அது உங்களை இன்னும் காயப்படுத்தும். லேட் ஆக ஆக நாம் இது செஞ்சிருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று தோணலாம். விருப்பத்தின் அடிப்படையில் நீங்க இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த லைஃப் நல்லா இருக்கு, எனக்கு இதுல குறையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற நினைப்போட இருந்தீங்கன்னா ஓகே, அதுலேயுமே கூட லேட்டாக வரலாம். பட் அண்ட் சோஷியலாக அவங்களுக்கு ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. பயத்தினால முடிவு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அது உங்களை திருப்பி மாதிரி திரும்பி வந்து அடிக்கும். ஸோ பயத்தினால ஒன்றை தவிர்க்கிறாங்க, குழந்தைய தவிர்க்கிறாங்கன்னாலும் சரி, பயத்தின் அடிப்படையில் திருமணத்தை தவிர்க்கிறதும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமான முடிவு இல்லை. பட் அவர்கள் அந்த இது வேணான்னு அவாய்ட் பண்ணுறதுக்கு உண்டான காரணங்கள் உண்மைதான். இது இங்கே மட்டும் இல்லை, இது உலகளாவிய அளவில் இருக்கிற ஒரு பிரச்சனை. ஜப்பானில் ஏன் குழந்தை வேணான்றாங்க? அது இந்த இளைஞர்களுக்கு வந்து சுத்தமாக அதில் ஆர்வம் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சைனா வந்து குழந்தை பிறப்பை தடுக்கிற சிஸ்டமுக்கு வரி அதிகமாக போட்டு மற்றதுக்கு வரியை குறைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பாரபட்சமே இல்லை, எல்லா வளர்ந்த நாடுகள்லையும் குழந்தை பிறப்பை தவிர்க்கிறாங்க, திருமணத்தை தவிர்க்கிற எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. இந்தியாவில் நகரங்களில் விவாகரத்து அதிகமாக இருக்குது. இந்தியாவில் 1% தான் டிவோர்ஸ் ரேட்டு, பட் நகரங்களில் விவாகரத்து வந்து அதிகமாக இருக்குது. இந்தியாவில் டிவோர்ஸ் ரேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே எல்லாமே ஒற்றுமையாக இருக்காங்க, பெரும்பாலானவர்கள் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு மதிப்பிட்டு அது தப்பு. அண்டர் ரிப்போர்ட்டிங்கில் நாம தான் ராஜா உலகத்தில். ஒரு ப்ராப்பர் டேட்டா நம்மகிட்ட இருக்காது. அது மாதிரி இன்னொன்று, ஒரு வீட்டுக்குள்ளே செப்பரேட்டாக வாழ்கிறது இங்கே சாத்தியம். செப்பரேட் ஆகிட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கிடைக்காம போயிடுங்கிறதுனால டிவோர்ஸ் கொடுக்காம இருக்கவங்க உண்டு, டிவோர்ஸ் கேட்காம இருக்கவங்கலாம் உண்டு, அல்லது ஊரே சேர்ந்து ஏற்பாடு பண்ணி பிரித்து விடுறவங்க உண்டு, அல்லது ஒரு அக்ரிமெண்ட்ல 2 பேரும் சரி ரைட் நான் குடும்பத்தோட இல்லை பட் வீட்டுக்கு தேவையானதை வந்து செஞ்சிடறேன்னு சொல்லி இங்கே பிரிவு வந்து பல்வேறு லேயரில் இருக்குது இந்தியாவில். ஸோ நாம் டிவோர்ஸ் இந்தியாவில் கம்மின்னு சொல்லி கவர்மெண்ட் டேட்டா 1% வச்சுக்கிட்டு நாம் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இங்கேயும் அந்த பிரச்சனை இருக்குது அண்ட் அது ஜாஸ்தியாகுது. நியோ மிடில் கிளாஸில் இந்த விவாகரத்துக்கள் அதிகரிக்கும். அண்ட் இந்த என்டைட்டில்டு ஜென்ரேஷன் அவர்கள்ட்டையும் விவாகரத்து இனி அதிகரிக்கும். இந்த பிரச்சனை நாம் வந்து முகம் கொடுத்தாக வேண்டிய அடுத்த எதிர்காலத்தில் நாம் நிறைய ஃபேஸ் பண்ண போகிற ஒரு பிரச்சனையாக தான் இது இருக்கும். அண்ட் அந்த குழந்தைகளில் இந்த மாதிரியான சூழலில் வளர்கிற குழந்தைகளுக்கான அந்த மென்டல் ஹெல்த் சப்போர்ட்டு அல்லது மற்ற சப்போர்ட் எப்படி கொடுக்கறதுங்கிறத பற்றியும் ஒரு சொசைட்டியாக இந்தியா கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய காலம் இது. எஸ், இந்த ஜென்ரேஷனுடைய
பிரச்சனை இது அப்படின்னு சொன்னா அதுக்கு உங்களுடைய பதில்? முன்னாடி வந்து என்னன்னா நாங்க வந்து பொறுத்துக்கிட்டோம் எல்லாத்தையும், யார சொன்னாலுமே நான்லாம் இந்த ஆள் கூட எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா, எவ்வளவு குடும்பப்படுத்திருக்காரு, பட் இருந்தும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வளர்த்து நான் அதெல்லாம் பண்ணி இந்த ஜென்ரேஷன்ல ஈஸியா கிவ் அப் பண்ணிடுறாங்க. தேர் நாட் ஸ்டிக்கிங் டு ஒன் பர்சன். ஈஸியா கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் வைக்கிறாங்க. அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ வந்து பொறுத்துக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ன்ற மென்டாலிட்டி உங்களுக்கு இல்ல. அதுன்னு இப்போ இந்த மேரேஜ் பிடிக்கலாம் இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன், அப்புறம் அது பிடிக்கலாம் இன்னொன்னு பண்ணு, எப்படி இப்படி போயிட்டே இருந்தா என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சா அது 100% சரின்னு சொல்ல முடியாது. அதுக்காக இதை ரூல் அவுட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஒரு ஒரு அவமரியாதையை பொறுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு 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 வயலன்ஸை பொறுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. மற்றபடி மீதி எல்லாமே சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கான நேரத்தை கொடுக்காம நீங்க அதை பொறுத்துக்கலன்னா கஷ்டம். நீயும் 2 பேரும் வேலை பார்ப்போங்கிறது ஓகே, வீட்டு வேலையை. நான் வீட்டு வேலையை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த சாய்ஸ் இருக்கிறது இருக்கு இல்லையா? அதாவது நான் அந்த பொறுப்பு வீட்டு வேலைன்னா நான் வந்து கூட்டுறப்பு இருக்கிறதுன்னு சொல்றேன். நான் வீட்டு பொறுப்பையே எடுத்துக்க மாட்டேன், நான் ஒரு ரிசீவரா மட்டும் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்துட்டு அதை நிறைவேற்றலைன்னு சொல்லிட்டு நான் வெளியில வருவேங்கிறது நியாயம்னு சொல்ல முடியாது. ஒண்ணு. அண்ட் அந்த ஒரு ஒரு சோஷியல் மீடியா கப்புள்ஸை பார்த்துட்டு என் குடும்பம் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த பர்ஃபெக்ட் கப்புள்ஸை பார்த்துட்டு நான் என் பார்ட்னர் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அதை நியாயம்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு குறைந்தபட்சம் நீங்க ஒரு பஸ்ல பயணிச்சாலும் கூட போற பயணிகளோட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். இது வந்து ஒரே ஐடியா வந்து நான் அட்ஜஸ்டே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. எதுல தேவை, எது எடுத்து சொல்ல வேண்டியது, எது கொஞ்சம் மற்றவங்களை கூப்பிட்டு வலியுறுத்த வேண்டியதுன்னெல்லாம் ஒரு லேயர் இருக்கு. நான் குடிக்கிறான் நான் இருக்க மாட்டேன், ரைட். இல்லை மனைவி குடிக்கிறாங்க நான் கூட இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து எனக்கு பிடிக்கல ஒரு பாயிண்ட் மேல போர் அடிக்குதுங்கிறது ஒரு பாயிண்ட், அல்லது அந்த பெர்ஃபெக்ட் கப்பல் மாதிரி இல்லை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அன்ரியலிஸ்டிக்கான யதார்த்தத்துக்கு பொருத்தம் இல்லாத எதிர்பார்ப்பு வச்சுக்கிறது இருக்குல்ல, நீங்க எல்லாமே கிடைச்சிடாது. நீங்க ஒண்ணு தேவைன்னு சொன்னா நீங்க ஒரு ஹைபைட் ஜாப் வந்து நிறைய நேரத்தை சாப்பிடுற வேலையா இருக்கலாம், ஹைபைட் ஜாபும் வேணும் எனக்கு, ஆனா வீட்லயும் வெளியில கூட்டு போறது இந்த மாதிரியான தேவைகளும் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு இளவரசி மாதிரியான இந்த லிட்டில் பிரின்சஸ் ஸ்டேட்டஸை வந்து எதிர்பார்க்கிறது ரொம்ப ஆபத்து. ஈவன் அது உங்க அப்பாட்ட எதிர்பார்க்கறதே கூட அது நியாயம் இல்லாதது தான். ஏன்னா அது ஒரு அந்த இளவரசி ஸ்டைல் லைஃப் வாழ்க்கை வந்து அது ஒரு சுரண்டல். யாரோ ஒருத்தர் சுரண்டி வாழ்றது. அது அப்பாவே இருக்கட்டும், ஒரு கட்டம் வரைக்கும் அவர் கொடுத்துருக்கலாம். விவரம் தெரிஞ்ச பிறகு நம்முடைய வேலை அது அவரோட சுமையை குறைக்க வேண்டியதுங்கிறது. பைத்தியார்த்தனமா கூட செய்யலாம், அவரு எப்படி வேணா இருக்கலாம். இந்த ஒய்ஃப் இப்போ குழந்தைக்கு வந்து அள்ளி கொட்டுற அப்பா ஒய்ஃபுக்கு ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாரு. அதை கேட்கிற அளவுக்கான பக்குவம் குழந்தைங்களுக்கு இருக்கணும். நான் எல்லாத்தையும் வாங்கி ஒரு ரிசீவராகவே இருக்கேன்னு சொல்றவங்க திருமண வாழ்க்கையில வந்து வெற்றிகரமா இருக்கிறது சாத்தியமே கிடையாது. அவங்க நல்லா இருக்காங்கன்னா இன்னொருத்தரை சொல்றாங்கன்னு அர்த்தமா இருக்கலாம். இந்த இடத்துல நாம ரொம்ப கருணை காட்டுறது நியாயம் இல்லை. இது தப்பு தான். வெறும் ரிசீவரா மட்டும் ஒரு இடத்துல இருந்து அதுதான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாங்கன்னா நீங்க நிஜமா ஒரு சமூக வாழ்க்கைக்கு அன்ஃபிட். அதுல இருந்து மாத்திக்கிறது தான் சரி. ஆக்சுவலா மகிழ்ச்சி என்பது உங்களுடைய உழைப்பிலிருந்து தான் வர முடியும். சமூகத்துக்காக இருக்கட்டும், உங்க குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், உங்க சுத்தி இருக்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும், அது வந்து அவங்கள கட் பண்ணி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் எதுக்கும் பொறுப்படுத்துக்காம நான் இப்படி இருக்கிறதா நல்ல வாழ்க்கைன்னு நினைக்கிறது வந்து அது ஒரு அப்பட்டமான என்ன சொல்றது, அது ஒரு மோசமான ஒரு நினைப்பது. அதுக்கு எந்த சமயத்திலுமே லைசன்ஸ் கொடுக்க முடியாது. இது மேரிட்டல் லைஃப்ல வந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனை தான். இதை வந்து ஏத்துக்கிற பெற்றோர்கள் அகைன் ஒரு பெரிய டேமேஜ் பண்றாங்க. இப்படியெல்லாம் ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கான எதிர்பார்ப்போடு தன்னோட குழந்தைங்க கல்யாண வாழ்க்கையிலேருந்து பிச்சுட்டு வந்தாங்கன்னா அது நாளைக்கு பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறும். 5 வருஷம் கழிச்சு கேட்கலாம், நான் தான் அப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டேன், நீ என்ன அட்வைஸ் பண்ணி அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே, நீ ஏன் என்னை வந்து அக்செப்ட் பண்ண, என்னோட தப்பெல்லாம் நீயா அக்செப்ட் பண்ண அப்படின்னு கேட்கலாம். கேட்குற நிறைய பேர் இருக்காங்க, பார்த்துருக்கு. ஸோ இது நாம கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய ஒண்ணு. அப்படியே ஜஸ்ட் லைக் தட் நீங்க ஒரு 10 கிளையண்டோட 10 ஆண் கிளையண்டா வந்து உட்காந்து அவங்கள்ட்ட கவுன்சிலிங் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன தோணும்னா ஐயோ பாவம் ஆம்பளைங்கெல்லாம் பாவன்ற மாதிரி தோணும். வரிசையா ஒரு 10 பேர் பெண்களோட கேஸ் கேட்டோம்னா அப்படியே இதாக தோணும். ஒரே குடும்பத்துல 2 பேரை கேட்டோம்னு சொன்னா இவங்க சொல்றதும் நியாயம் மாதிரி தெரியும், அவங்க சொல்றதும் நியாயம் மாதிரி தெரியும்.
ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். பட் சில முக்கியமான தடைகள் இருக்கு இல்லையா, பிரச்சனைக்குரிய ஏரியாஸை வந்து நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அந்த லைஃப்பை மாற்றிக்கிறது ஈஸி. இப்போ குடிதான்னா டி அடிக்ஷன் சென்டர் இருக்குது, அதை ஒரு கட்டாயமாக்கலாம். உங்களுக்கு அந்த அந்த லவ் இருக்குது, இல்லை அவங்க அந்த கோடிபெண்டன்சி இருக்குது, இந்த திருமணத்தை முடிச்சுக்க விரும்பலை ஆனால் குடி மட்டும் பிரச்சனையாக இருக்குன்னா அதை ஒன்று ட்ரை பண்ணலாம். அல்லது உங்களோட ஒருத்தரோட இந்த சோஷியல் மீடியாவை பார்த்து பர்ஃபெக்ட் கப்பிளில் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை மாற்றிக்கிறது எப்படிங்கிறதுக்கு வழியை பார்க்கலாம். இதை மாதிரி என்ன பிரச்சனை 1-2 தான் சிக்கல் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சரி செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் எடுத்த எடுப்பில் நான் அந்த செகண்ட் மேரேஜ் அந்த அந்த இஷ்யூ எல்லாம் பார்க்கும்போது தெரியறது என்னன்னு சொன்னால், ஒரு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இல்லாமல் நாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரியான விவாகரத்துங்கிற முடிவுக்கு போகிறது என்னை பொறுத்தவரை அவ்வளோ புத்திசாலித்தனமான நடவடிக்கை இல்லை. அதன் பிறகு அதுக்காக அவங்க வருத்தப்படுற மாதிரி ஆகும், ரொம்ப அவசரப்பட்டு அந்த முடிவு எடுக்கிற பட்சத்தில். இறுதியாக ஒரு கேள்வி, இந்த மேரேஜ் செகண்ட் மேரேஜ் அதில் நடக்கிற கன்ஃபியூஷன்ஸ்னால இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த ஜாய் கிறிசல்டா இந்த இஷ்யூ கூட நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க இன்னமும் வந்து ஒரு அவரை பற்றின வீடியோ அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. இவர் மேபி திங்க் இப்போ பார்க்க கூட இல்லைன்னு நினைக்கிறேன். டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்படி வந்து ஒரு காம்ப்ளிகேஷன்லாம் போகிறத பார்க்க முடியுது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? எனக்கு அவங்களோட கேஸில் எனக்கு ஒரு சந்தேகம் தான். அது அவர் திரும்ப வரணுன்ற எதிர்பார்ப்பில் இதெல்லாம் பண்ணுற மாதிரி தெரியுது, எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் புரியுது. இது ஒரு அகெயின் அது வந்து ஒரு அவர் திரும்ப மீட்டர்லாங்கிற நினைப்பு இருக்காங்களான்னு தெரில. பட் இது எப்படி உதவும்னு எனக்கு தெரில. இந்த மாதிரி சோஷியல் மீடியா சகவாசம் என்ன கேட்டால் அது ஒரு நல்ல மன வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய எதிரியாக தான் இருக்கும். அது 2 விதமாக உங்களை சோஷியல் மீடியா சகவாசம் அப்படின்னா, அதாவது நீங்கள் அதில் ரொம்ப நிறைய என்கேஜ் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் விரும்பாமலே ஏகப்பட்ட பர்ஃபெக்ட் கப்பில் பார்ப்பீங்க, அவங்க காட்டுற இதை பார்ப்பீங்க. நாங்கள் ஒன்றா அவுட்டிங் போனோம், என் குழந்தைக்காக இதை சர்ப்ரைஸாக இப்படி பண்ணார், அந்த பலூன் பறக்க விட்டாங்க, தலையில் அள்ளி சாக்லேட்டை கொட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு சினிமாத்தனமான காட்சிகள் உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம். நீ கொஞ்சம் வீக்காக இருக்கிற பட்சத்தில், இல்லை அதுக்கு கம்ப்ளீட்டாக இதுக்கு சரண்டரான பட்சத்தில் நீங்கள் சோஷியல் மீடியாவுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ரியல் லைஃப்பில் ஆட்களை தொலைப்போம். ரியல் லைஃப்பில் இப்படி இருக்க போகிறதில்ல, வீடு அழுக்காக இருக்கும், அவங்க அந்த அன்னைக்கு வேற ஒரு வேலையாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தர் கொஞ்சம் தெரியாத ஒருத்தர் இருக்கலாம், புதுசாக சர்ப்ரைஸ் பண்ண தெரியாத ஆட்கள் உங்களை சுற்றி நிறைய இருப்பாங்க. ஸோ எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு தோணும். சோஷியல் மீடியாவில் உட்காந்தாங்கன்னா பர்ஃபெக்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் அல்காரிதம் வெறும் பர்ஃபெக்ட் கப்பிலாக கொண்டு வந்து உங்கள் தலையில் கொட்டும். இவங்களெல்லாம் பார்த்துட்டா நம்ம வீடு என்ன, நம்ம மட்டும் இப்படி ஆயிட்டமே, இது என்ன சாபம் மாதிரி இருக்குது வாழ்க்கைன்னு தோணலாம். அதே சமயம் இன்னொரு காயின் டேமேஜ் எப்படி பண்ணுன்னா, டிவோர்ஸை வந்து ஒரு மாதிரி கொண்டாடுற, அதை எப்படி கொண்டாடுறது, அது ஒவ்வொருத்தரோட உரிமை. பிரச்சனை உங்களுக்கு வந்து அது ஒரு மோசமான வழிகாட்டுதலை கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கு பிரிச்சுக்கிறதுக்கான ஒரு நியாயமான காரணமே இல்லாமல் இருக்கும். நீங்கள் நிஜமா இந்த 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 பார்ட்னரை விட்டு போகிறதுக்கான எந்த எண்ணமும் இல்லாமல் இருப்பீங்க. பட் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அந்த ரொம்ப அல்பமான காரணத்தினால அல்லது சரி செய்யக்கூடிய காரணத்தினால எனக்கு ஒரு கோபம் வருது. அப்போது இந்த மாதிரியான டிவோர்ஸ் எல்லாம் வருது இல்லை, என்னோட ஃப்ரீடமுக்காக வந்துட்டேன், இது வந்து டிவோர்ஸை நான் வந்து செலிப்ரேட் பண்ணுறேன், கேக் வெட்டி கொண்டாடுறேன், இந்த மாதிரியான காட்சியெல்லாம் என்ன பண்ணுன்னா, நீங்கள் நினைக்கலனாலும் உங்களை வந்து அது ஒரு எண்டில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வரும். சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது உங்களுக்கு ஒரு போலியான சமூகத்தை உங்களுக்கு உருவாக்கி, அந்த போலியான சமூகம் எடுக்கிற முடிவுகளை நீங்கள் எடுக்க வைக்க அதற்கான காரணமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் ஒரு அன்ரியலிஸ்டிக்காக ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் தலையில் திணிக்கும், அதற்கான சூழலே உங்ககிட்ட இருக்காது. நீங்கள் கண் அப்படின்னான்னு இதுக்கு ரீபே பண்ண முடியுமான்னு தெரியாமல் கடன் வாங்குற எவ்வளவோ பேர் போடுறாங்க. சராசரியாக 4/1 இந்திய மக்கள் 4/1 சம்பளத்தை வந்து கடன் கட்டுறதுக்கு தான் செலவு பண்ணுறாங்க. இதெல்லாமே இதை மாதிரி நாம் வந்து ஒரு 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 சோஷியல் மீடியாவில் ஆட்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நடக்கிறது. அது ஏன்னா ஒரு சினிமாவில் காட்டுற மாதிரி இல்லை. நீங்கள் ஒரு சமூக ஊடகத்தில் பார்க்குற ஒரு நபர் ரியலாக உங்களை மாதிரி இருக்கிற ஒரு ஆள். ஒரு குடிசை வீட்டில் ஒருத்தர் காரில் போகிறாங்கன்னா கேப் வச்சுருக்கவங்க காரில் போகலாம், தொழிலாக வச்சுருக்கவங்க. நம்ம அதை பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம், எல்லாட்டையும் கார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிறரை பார்த்து நாம் வந்து போலியாக வழிநடத்தப்படுறது, ஒரு தவறாக வழிநடத்தப்படுறதுங்கிறதுக்கான சாத்தியம் சோஷியல் மீடியாவில் அதிகம். அண்ட் இந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், போஸ்ட் போடுறோன்னு வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இது எல்லாத்துக்கும் நீங்கள் இது எல்லாருக்கும் புரிஞ்சிடும், இது யாருக்காக இதை இந்த ஸ்டேட்டஸை வச்சுருக்காங்கன்னு புரிஞ்சிடும். ஒருத்தர் திருமண வாழ்க்கையில் என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு மாதிரி அதன் மேலே வெறுப்பில் இருக்காங்க, கணவர் மேலே வெறுப்பில் இருக்காங்க, இல்லை மனைவி மேலே வெறுப்பில் இருக்காங்கிறத ஸ்டேட்டஸ் காட்டுச்சுன்னா இது வந்து ஒரு பத்திரிக்கை வைக்கிற மாதிரி.
அப்ப அந்த மாதிரி இருக்கிற இப்படிப்பட்ட ஆட்களை தேடி வர்றவர் தான் அப்ரோச் பண்றதுக்கான ஒரு கேட்டை வந்து நம்ம திறக்கிற மாதிரி ஆகும். அதை நம்ம விரும்பியா இருக்க மாட்டோம். நமக்கு தேவை நம்ம புலம்புறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா வாட்ஸ்அப்பை பயன்படுத்திக்கலாம். பட் பிரச்சனை இந்த மாதிரியான ஆட்களை லைஃபுக்குள்ள கொண்டு வரும். அது சூழலை இன்னும் மோசமாக்கும். நீங்க விரும்பாத ஒரு சொல்யூஷனை நோக்கி போகும். கடைசியில இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா ஏன் இதெல்லாம் செஞ்சோன்னு நமக்கு தெரியாது. ஜாய் கிறிசல்டா இஷ்யூல அவங்க அந்த சிவசங்கரி டாக்ஸ் அந்த பேட்டியில சொல்றாங்க, யாரை குறை சொன்னாங்கன்னு பாருங்க. மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவியை திட்டுறாங்க. ஸ்ருதி எங்க போனாங்க? அப்பவே வந்து பிரச்சனை பண்ணியிருந்தா இந்த சிக்கல் எனக்கு வந்திருக்காதுல்ல, நான் நல்லா இருந்திருப்பேன்ன்றாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த கேம்ல ரியல் சஃபரர் யாரு? அவங்க முதல் மனைவி தான். ஏமாத்தப்பட்டது யாரு? அவங்க தான். ஒரு ஒரு கல்யாண வாழ்க்கையில் இருந்துட்டு ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்காம இன்னொருத்தரோட வாழ்ந்து அவங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அந்த கல்யாணம் நடந்த ஒரு போட்டோ வருது. இதுல இந்த 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 பிரச்சனையில பெரிய அளவுக்கு சஃபர் ஆனது அவங்க முதல் மனைவி தான். ஆனா இந்த ஜாய் கிறிசல்டா அந்த 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 இன்டெலெக்சுவலா அதை பத்தி யோசிக்காம சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, பழியை யார் மேல போடுறாங்க? இந்த பிரச்சனையின் அதிகபட்ச பாதிப்பை சந்தித்த ஒருவர் மீது இவர் வந்து சிம்பிளா பழிய போடுறாங்க. இதுதான் இந்த சோசியல் மீடியா சகவாசம் ஏன் உங்களை வந்து தவறா வழி நடத்தும்னு சொல்றேன்னா இப்படித்தான். நாம எல்லாத்துக்கும் தகுதி உள்ளவங்க நம்மளை நம்ப வச்சிடலாம். நாம அப்பாவினே அது கூட நம்ப வச்சிடலாம். இது ரொம்ப சிக்கல். ஏன்னா அதை என்கரேஜ் பண்ற ஆட்கள் மட்டும்தான் அவங்க கூட வச்சிருக்க முடியும். அதுக்கு எதிராக பேசுற ஆட்களை நம்ம முதல்ல கட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அது ஒரு எக்கோ சாம்பர் மாதிரி ஆயிடும். நீ தான் கரெக்ட், அவங்கெல்லாம் நியாயம் தானே, வந்து திட்டிருக்கலாம், இப்படி ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். நான் சொல்றது ஓப்பனா அவங்க சொன்னதுல இதுல யார் குற்றவாளியோ யார் வந்து அதிகம் பாதிக்கப்பட்டவங்களோ அவங்கள குற்றவாளி ஆக்கிட்டு இவங்க பேசுற அளவுக்கான ஒரு நம்முடைய அறிவுத்திறனையே பாதிக்கிற அளவுக்கான தான் இது. அல்லது இப்படி இருக்கவங்கள தான் அதை நிறைய என்கரேஜ் பண்ணுது சோஷியல் மீடியா. ஸோ ப்ராப்ளம் இது வந்து திருமணங்கள்ல ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்தும் தான். இது எல்லாத்தையும் சரி பண்றது எப்படி அப்படின்னா, இந்த வளர்ப்பு முறையில் பிரச்சனை இல்லாமல் ஒரு லைஃப் அமையறதுங்கிறது வாய்ப்பு இல்லைன்னா குறைவு. ஸோ இந்த ரியாலிட்டியை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரியே முழுக்க இன்னொருத்தர் வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கம்ப்ளீட்டா வடிகட்டுறதுங்கிறது ஒரு எதிர்பார்ப்பை, ஃபேரி டேல் மேரேஜ் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஃபேரி டேல் அது என்ன? அது அப்படி ரொம்ப இல்ல ரொம்ப நல்ல ஸ்டோரி இல்லையா? எல்லா நல்ல விஷயங்களும் அடங்கிய மாதிரியே வாழ்க்கை இருக்கு. இல்ல அது எங்கேயுமே சாத்தியம் இல்லை. இந்தியால நீங்க இன்னுமே குறைஞ்சபட்சம் அடுத்த 20 வருஷத்துக்கு நீங்க பணக்காரரோ ஏழையோ தினக்கூலியோ இல்ல நிரந்தர வேலையில இருக்கீங்களோ எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறதுக்கான அடிப்படைகள் எல்லாமே தகர்க்கப்பட்டாச்சு. வலதுசாரிகள் ஆட்சியில் இருக்கிற எந்த நாட்டிலையும் இது நடக்கும். காசு இருந்தா ஃப்ளைட்ல போகலாம், உடனே போகலாம். 2 நாள்ல சூடு வச்சான் அத்தனை பேருக்கும் இண்டிகோக்காரன். எதுக்கு? வாரம் 2 நாள் பைலட்டுக்கு லீவு கொடுக்கணும்னு ஒரு அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுக்குது. பைலட்டுக்கு 2 நாள் லீவு கொடுக்கணும்னு. நீ எப்படா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூடி வச்சுட்டு போயிட்டான். உங்களுக்கு பாதுகாப்பானது ரயில், நீங்க தட்கல்ல டிக்கெட் எடுக்கிறதுங்கிறது நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ற மாதிரி காம்ப்ளிகேட் ஆயிருக்கு. இப்போ இதை போடு, இதை கொடு, ஓடிபி வரும், அதை வரும், இதை வரும்னு சொல்லிட்டு அடுத்ததா நீ தான் நிரூபிக்கிறதுக்கு ஆளுங்களை வந்து வேற ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்த 4 கொஸ்டின் கேட்டு ஆன்சர் சொல்லணும்னு சொன்னா கூட ஆச்சரியத்துக்கு இல்லை. அவ்வளவையும் லைஃப்ல ஒன்னையும் இந்த லேபர்லா இனி நிரந்தர வேலைன்னு ஒண்ணு கிடையாது. ஒன்னொன்னே டிஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ தினசரி வாழ்க்கையே இந்தியாவில் இனிமே ரொம்ப கஷ்டம்னு ஆயிட்டு இந்த சூழ்நிலை வந்து உட்காந்துட்டு கல்யாண வாழ்க்கை மட்டும் இந்த இடத்துல கிளுகிளுங்களா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ட் மோர் ஓவர் அதில் இப்போதைக்கு இருக்கிற இந்த என்டர்டைன்மெண்ட், எக்கச்சக்கமா இருக்கிற என்டர்டைன்மெண்ட் அண்ட் ரொம்ப செல்ஃப் சென்டர்டான வாழ்க்கை, என்டைட்டில்மெண்ட் இஷ்யூஸோட வளர்ற குழந்தைகள், பொருத்தமில்லாத யதார்த்தத்திற்கு பொருத்தமில்லாத எதிர்பார்ப்பு, இதை என்கரேஜ் பண்ற ஒரு சமூக சூழல், துண்டிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு சமூக வாழ்க்கையிலேருந்து துண்டிச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள இருக்கணும், வீட்டுக்குள்ள இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற தன்னுடைய நலனை மட்டுமே பார்க்க தெரிஞ்ச, இதை குற்றச்சாட்டா சொல்லல, ஏன்னா அவங்க வேணும்னே போய் யாரும் அந்த மாதிரி ஒரு லைஃப் சூஸ் பண்ணல, கால மாற்றத்துல வந்து சேர்ந்தது. அது நம்ம வளர்ப்புல மிடில் கிளாஸ் வளர்ப்பு முறையில அது வந்தது. இது எல்லாமே இருக்கும்போது இது இன்னொரு சைட்ல வந்து திருமணத்தை பிடிச்சு நிறுத்தி இருந்தா மற்ற விஷயங்கள்லாம் போகுது. எதிர்காலம் பாதுகாப்பு இல்லாம போகுது, குழந்தை வளர்ப்பு ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகுது. இது எல்லா சிக்கலும் சேர்ந்துக்குதுங்கும் போது கல்யாண வாழ்க்கை அதன் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வளர்த்துக்கிறது முட்டாள்தனம், தப்பு. முதல்ல அது ஒண்ணு. ரெண்டாவதா மரியாதை, இன்னொருத்தரால உங்களை
உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தர முடியாது. ஹாப்பினஸ்ங்கிறது இது உங்களுக்கு உங்களோட வயரிங்கே, உங்க ப்ரோக்ராமிங்கே மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது தான் அப்படின்னு சொன்னா நீங்க எத்தனை அட்டெம்ப்ட் எடுத்தாலும் அது அப்படி நடந்தே தீரும். வேலை செய்ய வேண்டிய இடம் நான் ஏன் ஹாப்பியா இல்லை அப்படிங்கிறதுல வேலை செஞ்சு என்னோட ப்ரோக்ராமிங்கை மாத்துறது தான் எனக்கு வேலையா இருக்கும். நான் அதை வலுக்கட்டாயமா என்னோட பிஹேவியரை மாத்துறது தான் எனக்கு வழியே தவிர இதை வேற ஒருத்தர் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு யாசகனை போல சந்தோஷத்தை இன்னொருத்தர் எதிர்பார்க்க முடியாது. ரெண்டை தான் எதிர்பார்க்கணும். உங்களுக்கான மரியாதை அந்த இடத்துல கிடைக்குதா, இது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த தேவைப்படுற நேரத்தில் அந்த கேர் இருக்கா, உங்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிறது, மரியாதையா நடத்துறது, உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற அளவுக்கான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த சைட்ல இருக்கா. இதுக்கு மேல எல்லாமே இதுல இருந்து வர்ற பை ப்ராடக்ட் தான். இது ரெண்டும் தான் அடிப்படை. பை ப்ராடக்ட் வரலைன்னா நீங்க இந்த இது ரெண்டும் இருந்ததுன்னா அதை சரி பண்ண முடியும். பட் அதீத எதிர்பார்ப்பு, இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு சினிமாத்தனமான ஒரு லவ், இதெல்லாம் ரியல் இதில் சாத்தியமே கிடையாது. பயாலாஜிக்கல் லவ் ரொம்ப நாள்லாம் நீடிக்காது. அதுக்கு மேலே உங்களை நகர்த்திட்டு போகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க டிபெண்டன்சி. உங்களுடைய எனக்கு கவுன்சிலிங் என்ன ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கிற குடும்பம் என்ன உங்களை இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுதுன்னா, பார்ட்னரோட அந்த வேற நல்ல பழக்கத்தை சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய உதவி செய்வாங்க, அதை சொல்லுவாங்க. வேற அவருடைய தனிப்பட்ட குணத்துல இருக்கிற நற்பண்புகள் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல ரோல் பிளே பண்ணும். இன்ஃபேக்ட் அதுக்கு அப்பப்போ அது லவ் வந்துட்டு போகலாமே தவிர நீங்க மாசம் முழுக்க வேலை செஞ்சு ஒரு நாள் சம்பளம் வாங்குற மாதிரி தான் அது. இது இந்த 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 ரியாலிட்டியை நாம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அதுல எனக்கு பிரச்சனை இருக்குன்னா ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் உங்க சர்க்கிள்ல இருந்தான்னா அவங்ககிட்ட கேளுங்க, வெரிஃபை பண்றத. அண்ட் இப்போ பேசுறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்க, கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு போர் அடிக்குது. கேட்க தயாரா இருக்கலாம், அல்லது நிதானமா பேசுறதுக்கு நம்ம கத்துக்கலாம். பல சமயங்கள்ல நாம கோவத்தை காட்டிட்டு பிரச்சனையை சொல்லுவோம். கவனிச்சு பாருங்க, ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். பிரச்சனையை சொல்லிட்டு கோவப்படுங்க, இது ஒரு டெக்னிக். பிரச்சனையை சொன்னீங்கன்னா கோவம் குறைஞ்சிரும். ஸோ இதை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்றது எப்பவுமே நல்லதில்லை. ராங் டைமா இருக்கலாம், தப்பு நிஜமாவே ஆப்போசிட் சைட்ல இருக்கும். பட் நீங்க பேசின நேரம் தப்பான நேரமா இருக்கலாம். இது எல்லாமே வேற வழி கிடையாது. நாம ஒரு சில விஷயங்கள்ல எல்லாத்தையும் பர்ஃபெக்டா வச்சுட்டு நாம ஒரு இதை ஆரம்பிக்க முடியாது. ஈவன் புதுசா ஒன்று உருவாக்கணும்னாலும் கூட நீங்க அதற்கான சூழலை உருவாக்கிட்டு தான் நான் புதுசா ஒன்றை கண்டுபிடிப்பேன், நான் ஒரு வேலையில இறங்குவேன், நான் ஒரு மாற்றத்துக்கு ஒரு சேஞ்ச், என்னோட தனிப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சேஞ்சுக்கு முயற்சி பண்ணுவேன். இது எல்லாமே சூழ்நிலை சரியா இருந்தால் தான் நான் செய்வேங்கிறது அவ்வளோ புத்திசாலித்தனமான ஐடியா கிடையாது. புதுச்சிட்டு கண்டுபிடிக்க வேண்டியதான். வேலையை ஆரம்பிங்க. பர்ஃபெக்டா இல்லாட்டி கூட பரவாயில்ல. மேபி யாரோ புதுசா ஒருத்தர் வராரு, நான் ஏதோ எனக்கு நல்ல கண்டென்ட் நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல தெரியும், ஆனா பர்ஃபெக்டா எனக்கு பேச வராதுன்னா நீங்க செய்ய வேண்டியது நீங்க பேச ஆரம்பிங்க. பர்ஃபெக்ஷன் பின்னாடி வரும். அண்ட் பர்ஃபெக்ஷன் இல்லைன்னாலும் அவசியம் இல்லை. ஒரு சுமாரான கண்டென்ட் தேவைப்படுற ஒருத்தனுக்கு போறது போதும். அதுதான் சரியான வழியா இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கைனே அப்படித்தான். எதிர்பார்ப்பை குறைப்பது, புரிஞ்சுக்க ட்ரை பண்றது, சரியான கம்யூனிகேஷன், அதை எடுக்கலாம். அண்ட் எல்லாத்துக்கும் மேல எல்லாத்தையும் நீங்க சரியா செஞ்சாலும் கூட மன வாழ்க்கைங்கிறது ரெண்டு தனிநபர்களினுடைய விருப்பம். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நீங்க என்ன கொடுத்தாலும் உங்களை ஏமாத்தி போறதுக்கோ அல்லது நீங்க உங்களை நிராகரிக்கிறதுக்கோ ஒரு மினிமம் வாய்ப்பு ஒன்று உண்டு. இந்த ரியாலிட்டியோட தான் நம்ம ரோட்ல போனா ஆக்சிடென்ட்டுக்கான வாய்ப்போட தான் நான் ரோட்ல போறோம், அதோட தான் வேலை செய்யறோம், அதோட தான் டூரை என்ஜாய் பண்றோம். அதை போல இதுலயும் அந்த 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 ரிஸ்க் அவாய்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் பிரச்சனையை உருவாக்க வேண்டாம். மேபி இந்த சூப்பர்விஷன், எனக்கு லவ்னு சொன்னா கம்ப்ளீட் அப்சல்யூட் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், உன்னோட பாஸ்வேர்டெல்லாம் வாங்கணும். இது நம்ம முதல்ல சொன்ன பேஸ் இன்கிரீடியன்ட் இருக்கு இல்லையா, ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட், இதுக்கெல்லாம் எதிரி அது. ஸோ மரியாதையை கொடுங்க, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க, ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணினீங்கன்னா இந்த ரிஸ்க்கை குறைக்க முடியும். பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னா சரி செய்யக்கூடியது எது, சரி செய்ய முடியாதது எதுங்கிறத ஒரு தேர்ட் பர்சனோட இன்டர்வென்ஷனோட அதை சரி பண்ண முடியும். அதுக்கும் மேல செப்பரேஷன் தான் அப்படின்னாலும் கூட செப்பரேஷனை ஸ்மூத்தா கண்ணியமா செய்யறதுக்கான வழி இருக்கு. ரீமேரேஜா, அதையும் அக்செப்ட் பண்ற அளவுக்கு சமூகம் வந்திருக்கு. அதுக்கான நேரத்தை கொடுத்து அந்த லைஃபுக்கு போக முடியும். ஸோ இது இருக்கிற சூழல்ல எல்லாமே சரி செய்யக்கூடியது, வாய்ப்பு நிறைய இருக்கு. கொஞ்சம் வேண்டியது எல்லாமே கொஞ்சம் நிதானம். வழக்கமா எனக்கு ரொம்ப சலிச்சு போச்சு, இருந்தாலும் வேற வழி இல்லை சொல்றேன். இந்த சோஷியல் மீடியா அந்த பயன்பாட்டை கொஞ்சம் குறைக்கிற போது அதற்குண்டான பலன் எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்கும். இது நம்மளை பெரும்பாலும் டிமோட்டிவேட் பண்ணதான் வாய்ப்பு அதிகம். பர்சனலா நிறைய பேர் அந்த தனிப்பட்ட
பெருமைகளை சொல்றதுக்கு, தன்னை பத்தி மிக காட்டிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்கிறதுனால சொல்றேன். இதோட சகவாசத்தை கொஞ்சம் குறைச்சு பார்த்தா ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். வைத்தோழர், நீங்க சொல்றது கேட்டதுல இருந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு டேஞ்சர், பயமானது கிடையாது. ஒரு நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியும் கிடையாது. எஃபர்ட் போட்டா நீங்க பயப்படுற அளவுக்கு இது மோசம் கிடையாது, நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இது சொர்க்கம் கிடையாது. ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு. பட் குதிரமா வேணாமன்றது இல்ல அது ஆமா, பயப்பட தேவையில்லை இதை பத்தி. அவ்வளவுதான். நிறைய விஷயம் பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்க பார்ப்போம். நிகழ்ச்சியை கடந்து உங்களுக்கு தெளிப்பு ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு நிச்சயமாக கமெண்ட்ல போடுங்க. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.